Bismillahirrahmanirrahim. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. Nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu. Wa asyhadu an la ilaha illallah wahdahu la syarika lahu wa asyhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகில உலகங்களையும் படைத்தாளுகிற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள், கிளையார்கள், உற்ற தோழர்கள், கியாம நாள் வரைக்கும் அவர்கள் காட்டிய வழிப்படி வாழ்ந்து மரணிக்கிற அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, குழந்தை உளவியல் சம்பந்தமாக தொடர்ச்சியாக நாம் பல செய்திகளை பார்த்து வந்தோம். அதில் நாங்கள் பாரபட்சம் காட்டக்கூடாது குழந்தைகளுக்கு மத்தியில் என்ற ஒரு தகவல் பார்த்துருந்தோம். இந்த பாரபட்சம் காட்டுற விஷயத்தில் அது மிகப்பெரிய ஒரு அநியாயம் என்ற ஒரு தகவல் ஏற்கனவே நாம் சொல்லியிருந்தோம். அதில் விளைவுகளில் முக்கியமாக கொலையில் அந்த பாரபட்சம் காட்டக்கூடியதில் விளைவுகள் நிற்கும் என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். அதில் நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்குது. நீங்கள் மீடியாக்களில் படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது திருகோணமலையில் மூதூர் என்ற ஒரு முஸ்லீம் கிராமத்தில் ஊரில் ஒரு 15 வயசு பொம்பளை பிள்ளை தண்ட உம்மம்மாவை அவங்களையும் இன்னொரு அவங்களோட சகோதரியையும் கத்தியால் வெட்டி கொண்டிருக்காங்க. வியாழக்கிழமை இரவு இந்த சம்பவம் நடந்திருக்கு. வெள்ளிக்கிழமை 2 பேரும் இப்படி கொல்லப்பட்டிருக்கிறத பார்த்து அவங்க போலீஸால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஜட்ஜ் எல்லாம் சவுண்டை கொஞ்சம் குறைங்க, அவங்க விசாரிச்சிருக்கிறாங்க. பிள்ளையை கொண்டு கஸ்டடியில் வச்சு கேட்டிருக்காங்க. புள்ள சொன்ன ஒரே காரணம், என் உம்மம்மா என்னோட இரக்கம் இல்லை, உம்மம்மா இரக்கம் காட்டுறதில்லை. அப்படி தானே சில உம்மம்மார் வேலைக்கு போயிடுவாங்க. பிள்ளையை வளர்க்குறது யாருன்னு கேட்டால், பிள்ளையை வளர்க்குறது உம்மம்மா. உம்மா வேலைக்கு போகிற உம்மா மிட்வைஃப். உம்மா வேலைக்கு போகிற அவள் காலையில் போனால் அவளோட டியூட்டி முடிஞ்சு வர லேட் ஆகிற, ஷிஃப்ட் அடிப்படையில் போகிற வார புள்ள கூடுதலாக அவங்களோட உம்மம்மா கிட்ட தான் வளர்ந்துருக்குது. அப்போ எதுக்கு எடுத்தாலும் ஏசுகிற, எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிற, எதுக்கு எடுத்தாலும் அந்த பிள்ளையை தொந்தரவு பண்ணுறேன்னு இந்த பிள்ளை காலமாக கொலை செய்கிற அளவுக்கு பாதிக்கப்படுதுண்டா அந்த பிள்ளையோட உள்ளம் அந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். சின்ன பிள்ளைகளை கொலைக்காக தண்டிக்க இயலாது. கொலை செஞ்சதுக்காக வேண்டி சிறுவர்களை என்ன செய்யலாதுன்னா தண்டிக்க இயலாது. சிறுவர் சீர்திருத்த பள்ளிகளில் போட்டு அந்த பிள்ளைகளை உளவியல் ரீதியான பிரச்சனைகளை இல்லாமலாக்கி வெளியே விடுவாங்க. அப்போது ஒரு பிள்ளை கொலை செய்கிற அளவுக்கு வருதாக இருந்தால் அந்த பிள்ளையோட மனநிலைமை எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கும்ன்றதை பெற்றாரும் உணர்ந்து கொள்ளணும், சமுதாயமும் உணர்ந்து கொள்ளணும். இப்போ பிள்ளைகளை நாங்கள் வளர்க்குறோம், ஒன்றை வளர்க்குறதுல எங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் உண்டு அந்த வளர்க்கக்கூடிய தாய்மார்கள், உம்மம்மாமார்கள் நினச்சாங்கண்டா. சில உம்மம்மாமார் உம்மாவை விட இறக்கமாக வளர்க்குற பிள்ளைகளை, உம்மா வளர்க்காட்டியும் உம்மம்மார்கள் தான் கூடுதலாக பிள்ளையை இறக்கம் காட்டி வளர்க்குறது இவங்க இருக்காங்க. அப்படி இறக்கம் காட்டாட்டித்தான் இந்த பிள்ளைகள் அத்துமீறி செல்கிற ஒரு நிலைமை வரும். ஏண்டா இந்த பிள்ளையே அதில் வாக்கு மூலத்தில் செல்லுது, எனக்கு அந்த பிள்ளைக்கு இவங்களால் நிம்மதி இல்லை, வீட்டில் சந்தோஷம் இல்லை, எப்போ பாரு இந்த உம்மம்மாவால் பிரச்சனை எனக்கு அப்படின்னு மனசு வெறுத்து கொலை செஞ்சதாக அந்த பிள்ளை ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குது. நேற்று வெள்ளிக்கிழமை நடந்திருக்கிற சம்பவம் அது. இப்போ அந்த உளவியல் ரீதியான பாதிப்போட வெளிப்பாடு தான் அதுன்னு பார்க்குறோம். இந்த பாரபட்சமும் அதே மாதிரி தான். அன்பு காட்டப்பட வேண்டிய இடத்துல அன்பு காட்டப்படாட்டி அது அந்த பிள்ளைகள் பாரபட்சத்தை உணரும் போது தான் இப்படியான சூழ்நிலைகள் வரும்ன்றதை நாங்கள் கவனத்தில் வச்சுக்கொள்ளணும். அடுத்தது பிள்ளைகளுக்கு நாங்கள் எப்போவுமே அவங்க பருவ வயசு அடைகிறதுக்கு முதலே நாங்கள் எல்லா விஷயங்கள்லையும் பிள்ளைகளை ட்ரெயின் பண்ணணும், பயிற்சி அளிக்கணும். இப்போ இஸ்லாம் அவங்கள வணக்க வழிபாடுகளில் கூடுதலாக பயிற்சி அளிக்கும்.
வணக்க வழிபாடுகளில் வந்து பயிற்சி அளிக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இஸ்லாம் எல்லாத்தையும் ஒரு டைம் டேபிள் மாதிரி ஷெடியூல் பண்ணி செய்யும். இப்போ நாங்கள் வந்து உலகத்தில் ஒவ்வொரு டைமுக்கு ஒவ்வொன்றை செய்யணும்னு ஷெடியூல் பண்ணியிருப்பான். ஆஃபீஸ் டைம்ண்டா காலையில் இருந்து 8 மணியில் இருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் என்ன செய்யணும்ன்ற ஒரு ஷெடியூல் இருக்கும். ஸ்கூல் என்றால் அந்த 8 மணியில் இருந்து 2 மணி வரைக்கும் உள்ள அந்த காலப்பகுதிக்கு அவனுக்கு ஒரு ஷெடியூல் டைம் டேபிள் இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் டேபிள் வச்சு தான் என்ன செய்வாங்கன்னா நடப்பாங்க. இல்லாட்டி ஒன்றும் ஒழுங்காக நடக்க மாட்டாது. இப்போ இஸ்லாம் என்ன செய்யும்டா, ஒரு மனுஷனை டைமுக்கு டைம் இயங்குறவனாக மாற்றணும், ஒழுங்காக இயங்குறவனாக மாற்றணும் என்றதுனால இஸ்லாம் அவனை ஒரு டைம் டேபிளுக்குள்ளே தான் அவனை செயல்பட வைக்கும். இஸ்லாத்தில் நாம் பாருங்கள் 5 நேர தொழுகையை அல்லாஹ் கடமையாக்குறான் இல்லையா? 5 நேர தொழுகைன்றது அவனை அந்த டைமுக்கு பழக்கப்படுத்துறது. இந்த வக்துக்கு லுஹருக்கு இதான் டைம்னா அந்த டைமுக்கு அவன் வரணும், அசருக்கு இதான் டைம்னா அந்த டைமுக்கு அவன் வரணும். அல்லாஹ் வந்து குர்ஆனில் சொல்கிறான், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூத்தா. தொழுகைன்றது அதுக்கு நேரம் குறிக்கப்பட்டிருக்குங்கிறான். மோமீன்களுக்கு உரிய நேரத்தில் ஒன் டைம் அவன் தொழணும். அந்த ஒன் டைமில் வந்து வாரது தான் செயல்களிலே சிறந்ததுன்றாங்க ரசூல்லாட்ட வந்து சஹாபாக்கள் கேட்பாங்க, எது யார் ரசூலல்லா அமல்களில் சிறந்ததுன்னும் போது ஹஜ்ஜு செய்கிறது ஜிஹாது செய்கிறது எல்லாம் சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஆனால் ரசூல்லா எதை வந்து அந்த சஹாபாக்களுக்கு கைட் பண்ணுறாங்கண்டா, அவன் ஹஜ்ஜு செய்கிறதா இருந்தாலும் ஜிஹாது செய்கிறதா இருந்தாலும் அதுக்கு அவன் தயார்படுத்தப்படணும். பேசிக் வந்து எப்படி இருக்கணுமெண்டா, டைமுக்கு நீ செயல்படுறவனாக இருக்கணும், டைமுக்கு டைம் நீ வந்து உண்ட கடமையை செய்கிறவனாக இருக்கணும் என்றதுனால ரசூலுல்லாஹ் அந்த சஹாபாக்களுக்கு செல்லும்போது அந்தந்த நேரத்தில் தொழுவுறது தான் உலகத்திலேயே அமல்களில் சிறந்ததுங்கிறாங்க. அப்போ அந்த டைமிங்க்கு மக்களை பழக்கப்படுத்துறது. 11 மாதம் ஒருத்தன் வந்து ஷெடியூல் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஷெடியூல் இல்லாமல் இருந்தவனை ரமலான் என்ற ஒரு மாதம் ஷெடியூல் பண்ணும். காலையில் 4 மணிக்கு எலும்பு, இந்த டைமுக்கு தொழு, இந்த டைமில் வந்து நோம்பை பிடிச்சி இந்த டைமுக்கு இதை பண்ணாத, அதுக்கு பிறகு நீ வந்து குர்ஆனை ஓது, திக்ரு செய்ய, தான தர்மம் செய்யண்டு அதுக்குள்ளே அவனை பழக்கிறது, பயிற்றுவிக்கிறது. இந்த பயிற்றுவிப்புன்றது வந்து தொடர்ந்து அவனுக்கு 30 நாள் கொடுக்கப்படுது. இதில் உளவியல் ரீதியான கருத்து என்னன்னு கேட்டால், சைக்காலஜியில் ஒரு கருத்து சொல்லுவாங்க, ஒருத்தர் வந்து ஒரு ஆளுக்கு ஒரு தொடர்ந்து 21 நாட்கள் ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாரு. 21 டேஸ் கண்டினியூவாக ஒரு விஷயத்தை பழக்கப்படுத்தினா அவர் 21 நாட்களுக்கு பிறகு நாங்கள் அவருக்கு செல்லாமலே அந்த காரியத்தை அவர் செய்வார். அதான் சைக்காலஜி அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த ட்ரைனிங் வந்து எங்களுக்கு ரமலானில் வந்து பாருங்கள், இப்போ நாம் 4 மணிக்கு எழும்பி சாப்பிட்றோம்டா, 4 மணிக்கு எழும்பி சாப்பிடணும்னு நாங்கள் வந்து ஆசைப்பட்ட எழும்பி சாப்பிட்றோம். எனக்கு சரியான பசி, எனக்கு அந்த பசியை அடக்க இல்லாத டைமில் வந்து நான் எழும்பி சாப்பிட்றேன், அப்படி யாரும் இல்லை. அந்த டைமுக்கு எலும்பணும்ன்றது எனக்கு ஆர்டர். அந்த டைமில் எழும்பி நான் சாப்பிடணும்ன்றது அல்லாஹ்வோட ரசூல் சொல்கிறாங்க, தசஹரு சுஹூர், அதாவது சஹரு செய்யுங்கள், ஃபஇன்ன சுஹூரி பரக்கா, அதில் உங்களுக்கு பரக்கத்து இருக்குது. சஹரு செய்கிறதுல தான் எங்களுக்கு வந்து பரக்கத்து இருக்குன்னு ரசூலா சொல்லுதாங்க. அப்போ அந்த குறிப்பிட்ட 12 ஹவர் 13 ஹவரை எங்களால் தாக்கு பிடிக்கலும். சஹர் செஞ்சு நாங்கள் வந்து நம்மளோட உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கொள்ளும், அது ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்கும். அதில் வந்து நீங்கள் அந்த குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் உங்களோட உடம்பு பலவீனப்படாமல் இருக்கிறதுக்காக அல்லாஹ் அதில் அருளை வச்சுருக்கிறான். இப்போ இதை நீங்கள் செய்யுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அதுக்கு நாங்கள் கொடுக்குற பயிற்சி 30 நாள் அல்லது 29 நாள் தொடர்ந்து பயிற்சி கொடுக்குறோம். இப்போ நாங்கள் இதை கண்டினியூவாக செஞ்சுட்டு வரும்போது அது எங்களோட லைஃப்பில் பயிற்சியாக மாறுது. இப்போ இதுக்குள்ளால் எங்களுக்கு கிடைச்சிற பயிற்சி என்ன? இந்த ஒரு மாதத்துக்கு இந்த நோன்பு பிடிச்சி இருக்கிற 12 ஹவர் 13 ஹவருக்குள்ளே எங்களுக்கு கிடைச்சிற பயிற்சி என்னென்னா, நாம் ஒரு ஹலாலான விஷயத்தை கூட செய்யாமல் தவிர்ந்திருப்போம். சாப்பாடு எங்களோட வீட்டில் இருக்கும், ஆனால் சாப்பிட மாட்டோம். ஃப்ரிட்ஜில் இருக்கும், பல வகை இருக்கும், தண்ணி இருக்கும், ட்ரிங்க்ஸ் இருக்கும், ஆனால் சாப்பிட மாட்டோம். ஏன் சாப்பிட மாட்டோம்? எங்களுக்கு அதான் ட்ரைனிங். என்ன ட்ரைனிங்டா, நீ இந்த டைமில் சாப்பிடப்படாது, இது ஹலாலாக இருந்தாலும் நீ இதை தவிர்ந்து கொள்ளணும், இது அல்லாஹ்வோட கட்டளை என்று மனசில் இருக்கிறதுனால. இப்போ எங்களுக்கு நாங்கள் கல்யாணம் முடிச்சிருந்தால் எங்களுக்கு கணவன் மனைவி இருந்தால் அல்லாஹ் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொல்லிடுவான். அப்போ எங்களோட உணர்வுகளை நாங்கள் கட்டுப்படுத்தி கொள்கிறோம். ஏன்னு கேட்டால்
என்ற உணர்வை வந்து கட்டுப்படுத்தி கொள்ளணும்ன்றது அல்லாட கட்டளை. அது ட்ரெயின் பண்ணப்படுது. அந்த ட்ரெயின் பண்ணப்படுற நேரம் அது எங்களோட உணர்வுகளுக்கு பயிற்சி தருது. எங்களுக்கு வந்து ஹலாலான உணவாக இருந்தாலும் அந்த அந்த சாப்பிடணும் என்ற அந்த உணர்வை கட்டுப்படுத்துது. அதே மாதிரி மற்றவங்களை பற்றி பேசப்படாவாப்பா, அடுத்தவங்களை பற்றி புறம் பேசிடப்படாது, நோன்பு பாலாகிரும். பொய் பேசிடப்படாது, நோன்பு பாலாகிரும். அருவருக்கத்தக்க விஷயங்களை பேசக்கூடாது, அல்லாஹ் விரும்ப மாட்டான், நோன்பு பாலாகிரும் என்று நினச்சி எங்களோட நாவு கட்டுப்படுத்தப்படுது, பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த பயிற்சி நாங்கள் தொடர்ந்து அதை கண்டினியூவாக கொடுக்கும்போது நாங்கள் மற்ற காலங்கள்லையும் ஹராத்தை சாப்பிட போக மாட்டோம். ஹலாலையே தின்னலடா நான் எப்படி ஹராத்தை திம்மேன்ட்டு எங்களோட மனசு அதுக்கு பழக்கப்படுத்தப்பட்டிருக்கும். அப்போ எங்களோட ஹலாலான கணவன் மனைவியையே நாங்கள் வந்து அல்லாட கட்டளைக்காக எங்களோட உணர்வுகளை கட்டுப்படுத்தி வாழ்ந்த நேரம் நாங்கள் எப்படி தவறான வழிக்கு போவோம், ஹராமான வழிக்கு எப்படி நாங்கள் எங்களோட உள்ளத்தை அலைய விடுவோம்னு எங்களோட மனசு, எங்களோட உள்ளம், எங்களோட உணர்வுகள் அல்லாவுக்காக வேண்டி பயந்து அது கட்டுப்படுத்தப்படுது. இந்த பயிற்சி இருக்கும்போது எந்த ஆணும் பெண்ணும் தவறான வழிக்கு போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. அது பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்குது. எங்களோட நாவு எப்படி இந்த ஒரு மாதம் பயிற்றுவிக்கப்பட்டுச்சோ இது மற்ற காலங்கள்லையும் வரணும். இந்த பயிற்சி தான் இஸ்லாம் தரக்கூடிய ஒரு மனிதனை அவனை பரிசுத்தப்படுத்துறதுக்கான பயிற்சி. அதான் இறையச்சம்ன்றது. தக்குவான்றது என்னென்னா, இறையச்சம்ன்றது தடுத்ததை தவிர்ந்து வாழ்கிறது தானே. அல்லாஹ் கட்டளையிட்டதை எடுத்துக்கொண்டு தடுத்ததை தவிர்ந்து கொள்வது. இப்போ இந்த பயிற்சியை வந்து நாங்கள் என்ன செய்யணும்டா, எங்களோட பிள்ளைகளுக்கு சின்ன வயசில் இருந்து ஊட்டணும். முதல்ல நாம் பயிற்சி எடுத்துக்கணும். நம்மக்கிட்ட இல்லாத பயிற்சியை பிள்ளைகிட்ட எதிர்பார்க்க இயலாது. அப்போ நாம் இந்த விஷயத்தில் கட்டுப்பாடாக இருந்துட்டு பிள்ளையை பயிற்றுவிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து பிள்ளைகள் பள்ளிவாசலுக்கு வருவாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு செய்தி ஞாபகப்படுத்தினேன், ரசூலோட மேலில் ஏறி விளையாடுற செய்தி. அப்போ ரசூலா பள்ளிக்கு கொண்டு வந்தாங்க. ஏன்னா அந்த பிள்ளை அதை பார்க்கும் இல்லையா, பார்க்கும். ஓ, நம்மளோட அப்பா இப்படி தொழுகிறாங்க, நம்மளோட உம்மா தொழுகிறாங்க, வாப்பா தொழுகிறாங்க. இந்த புல்லை பார்த்துட்டு அதுக்கு தக்பீர் கட்டுறது என்னன்னு தெரியாட்டியும் அந்த பிள்ளை மோடி வந்து இப்படி நிற்கும், பார்த்துட்டு முகத்தை பார்த்துட்டு கையை கட்டி கொண்டு நிற்கும். அது தக்பீர்ன்றது அதுக்கு தெரியாது. ஆனால் அது நம்மளை பார்த்து என்ன செய்யுது, பழகுது. நாம் குனிஞ்சா குனியுது, நாம் சுஜூதுக்கு போனால் அந்த பிள்ளையும் தொப்புண்டு விழுது. இதெல்லாம் அது செய்யும். தொப்புண்டு விழுந்தாலும் எலும்பி ஓடிட்டு வந்து மரம் விழும். இது அந்த சின்ன வயசுலேயே அது பெறுகிற பயிற்சி. பார்த்து பார்த்து பழகிக்கொள்ளும் பிள்ளைகள். அப்போ பிள்ளைகளை வந்து பள்ளிவாசலுக்கு கூட்டிகிட்டு வர்றது வந்து அந்த பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்குற தொழுகைக்கான பயிற்சி. இது ஒன்று. ரெண்டாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் புகாரியில் வர ஒரு செய்தி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்கன்னா, இரவிட பாதி வரைக்கும் இஷா தொழுகையை பிற்படுத்திடுவாங்க. இரவிட பாதின்றது வந்து என்னென்னா, இஷா தொழுததில் இருந்து ஃபஜ்ர் வரைக்கும் இரவு 3 பகுதிகளாக பிரிப்பாங்க. இப்போ 8 மணிக்கு முடியுதுன்ற இஷா நேரம், 8 மணியோடு நாம் தொழுது முடித்த பிறகு அதில் இருந்து 4 மணிக்கு வரைக்குள்ள நேரத்தை பார்க்கணும். 9, 10, 11, 12, 1, 2, 3, 4 4 8 மணி நேரம் இருக்குது. இந்த 8 மணி நேரத்தை இல்லாட்டி 9 மணி நேரத்தை நாம் 3ஆக பிரிச்சணும். 3ஆக பிரித்தா முதல் 3 ஹவர் முதல் பகுதி, ரெண்டாவது 3 ஹவர் நடுப்பகுதி, மூணாவது 3 ஹவர் வந்து கடைசி பகுதியை விட. இப்போ ரசூல்லா என்ன செய்வாங்கன்னா, நடு பாதி வரைக்கும் அவங்க என்ன செஞ்சிருவாங்க, பிற்படுத்திடுவாங்க. அப்போ 8 மணிக்கு முடிஞ்ச இஷா 12 மணி வரை ரசூலா இஷா தொழலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 8 ஹவரில் 4 ஹவர் முன்னுக்கு 4 ஹவர் பின்னுக்கு பாதி. இப்போ 8 ஹவர்ன்ற நேரம் இந்த 4 ஹவரை ரசூலா பிற்படுத்திட்டாங்கண்டா, சஹாபாக்கள் 8 மணிக்கு வந்திருப்பாங்கன்னு வைங்க, 8, 9, 10ன்னு பார்த்து இருக்கிறாங்க. 12 மணி ஆகிட்டு ரசூலா வரலை, தொழுகைக்கு வரலை. ஆனால் சஹாபாக்கள் வெயிட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நேரம் உமர் ரலியல்லாஹு வராங்க ரசூலாட்ட. வந்து சொல்கிறாங்க, யார் சொல்லலாம், பொம்பளைகளும் சின்ன பிள்ளைகளும் தூங்கிட்டாங்க பள்ளிவாசலுக்கு. அப்போ வந்திருக்கிறாங்க, பொம்பளைகளும் சின்ன பிள்ளைகளும் தூங்கிட்டாங்க யார் சொல்லலான்ற உடனே ரசூல்லா வீட்டுக்கு இருந்து வந்து அந்த சஹாபாக்களுக்கு சொல்கிறாங்க, இந்த பூமியில் இருக்கக்கூடியவங்களில் உங்களை தவிர வேறு யாரும் இந்த தொழுகையை இந்த நேரத்தில் தொழலை, நீங்கள் தான் சிறந்தவங்கன்றாங்க ரசூல்லா. பெண்களும் சிறுவர்களும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, பள்ளிக்கு கூட்டிகிட்டு வரப்பட்டிருக்கிறாங்க.
தொழுகைக்கு அவங்களும் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த பிள்ளைகள் வந்து என்ன செய்யுமெண்டா உம்மாவோட அல்லது வாப்பாவோட வரும்போது அதுவாக தன்னையே பழக்கப்படுத்தி கொள்ளும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா சின்ன பிள்ளைகளை வந்து ஆர்வம் காட்டி அந்த பிள்ளைகளோட விஷயத்தில் அதிகமான கவனம் செலுத்துவாங்க. இன்னும் சில காலங்களில் ரசூல்லா இஷா தொழுகை நடத்துவாங்க. இரவு நேரத்தில் தொழுகை நடத்துகிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து கொஞ்சம் நீட்டி தொழ விரும்புவாங்க. நீட்டி தொழுவோம் அப்படின்னு நினச்சிற நேரம் பிள்ளைகள் பின்னால் அழுகிற சத்தம் கேட்கும். பிள்ளைகள் அழுந்தானே உம்மால் கொஞ்சம் நேரம் பிள்ளையை பார்க்காட்டி பிள்ளைகள் அழும், அடித்து கொள்ளும், கத்தும், பெரட்டும், இதெல்லாம் செய்யும். அப்போ அழுகுற சத்தம் கேட்கும். ரசூல்லா குயிக்க தொழுது முடிச்சிருவாங்க. முடிச்சுட்டு ரசூல்லா சொன்னாங்க, நான் நீண்ட நேரம் தொழணும்னு எனக்கு விருப்பம் இருந்துச்சு, ஆனால் பிள்ளைகள் அழுகிற சத்தம் கேட்டதுனால அந்த தாய்மார் சிரமப்படுவாங்க. என் பிள்ளைக்கு என்ன நடந்துச்சோன்னு நினைப்பாங்க, யார் அடித்ததோன்னு நினைப்பாங்க, தொழுகையில் கவனம் இல்லாமல் போகும். அந்த தாய்மாரை சிரமப்படுத்தப்படாதுன்றதுக்காக நான் அவசரமாக முடிச்சுட்டேன்னு மகர சொன்னேன். கூட்டிகிட்டு வர அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அனுமதி வந்து நம்ம எங்களோட பள்ளிவாசல்களில் அனுமதி கொடுக்கணும். சில பள்ளிகளில் தொப்பி போட்டுட்டு வராட்டி தொலைப்படான்னு போடுற மாதிரி தயவு செய்து உங்கள் சிறுவர்களை அழைத்து வர வேண்டாம் பள்ளியில் போட்டு வச்சிருக்கிறார். இனி எப்படி இந்த சின்ன பிள்ளைகள் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுது எத்தனை வயசுலடா அந்த பிள்ளை பழகுற தொழுகிறதுக்கு? உம்மாவோட வாப்பாவோட வந்து தொழுது பழகாத பிள்ளை 10 வயசில் 12 வயசில் 15 வயசில் வந்து தொழுவான்னு எதிர்பார்க்கிறோமா? அவனுக்கு வரணும், பள்ளியில் தொழணும் என்ற உணர்வு ஆல்ரெடி விதைக்கப்பட்டிருக்கணும். அப்போ அதெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா சில பேர் இந்த அதிக பிரசங்கித்தனமான சட்டங்கள் போட்டு தயவு செய்து உங்கள் குழந்தைகளை பள்ளிவாசலுக்கு அழைத்து வர வேண்டாம். ஏண்டா சூப்பே இது பிள்ளை சத்தம் போடுது, விளையாடுது, ஓடி திரியுது. ரசூலுல்லாஹ் காலத்தில் அனுமதி தாராளமாக கொடுக்கப்பட்டிருந்துச்சு. எங்கட ஆக்களுக்கு சிரமம் கஷ்டம்ன்றதை அந்த செய்தியில் பார்க்குறேன். அதே மாதிரி பாருங்கள், சாயிப் இப்னு யஸீத் அப்படிங்கிற நபித்தோழர் அறிவிக்கிற செய்தி, புகாரியில் வர செய்தி 1858 நான் வந்து 7 வயசாக இருந்த நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட என்னைய ஹஜ்ஜிக்கு கூட்டிகிட்டு போனாங்கன்றார். சின்ன பிள்ளைகளுக்கு ஹஜ்ஜி செய்யலுமா? ஹஜ்ஜிட கடமைகள் சின்ன பிள்ளைகளால் செய்யலை, அது கஷ்டம். ஆனால் சின்ன பிள்ளைகள் எங்கேயாவது கூட்டிகிட்டு போனால் ஆர்வத்தோடு வரும். அதுக்கு கஷ்டம் சிரமம்ன்றதெல்லாம் அது பார்க்குறது இல்லை. அது எதுக்குண்டாலும் ரெடி, அந்த புள்ளை வாரதுக்குன்றது தான் புள்ளையோட சைக்காலஜி. நாம் மேலே ஏறி போகணும், கஷ்டப்படணும்னு நாங்கள் விரும்புவோம். நம்ம பிள்ளையை தூக்கிட்டு போகணும்னு நினச்சா என்ன விடு, நான் நடந்து வாரேன்னுடும் புள்ளை. அதான் புள்ளை. நாம் பிள்ளைக்கு நடக்கையில் கால் வலிக்கும்னு தூக்கிட்டு போக பார்ப்போம். இல்லை நான் நடந்து வாரேன்னு அவன் விளையாடி ஓடி ரோட்டில் வருவான், எவ்வளோ தூரத்துக்கும் வருவான். இதான் புள்ளை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்கண்டா, சாயிப் இப்னு யஸீத் அவங்கள வந்து 7 வயசாக இருக்கும்போதே ஹஜ்ஜிக்கு கூட்டிகிட்டு போனாங்கன்ட்டு ஹதீஸில் பார்க்குறோம். அப்போ சின்ன பிள்ளைகளை நாங்கள் ஹஜ்ஜிகளுக்கு கூட்டிகிட்டு போகும்போது அந்த பிள்ளை காபாவை பார்க்கும், மக்காவை பார்க்கும், அந்த பிள்ளைக்கு அந்த ஒரு பாக்கியம் கிடைச்சும், அந்த பிள்ளை வந்து அதுக்கு பயிற்றுவிக்கப்படும். மக்காவில் நாங்கள் செய்கிற உம்ராக்களில் அந்த பிள்ளையும் அந்த தவாஃபை சையை செய்யும். ஹஜ்ஜி காலம்னு அதில் மேலதிகமான விஷயங்களை செய்யும். எல்லா வணக்க வழிபாடுகளுக்கும் அந்த பிள்ளைக்கு கொடுக்கப்படுற பயிற்சி தான் இந்த மாதிரியான விஷயங்கள். அப்போ அதுலேயும் நாங்கள் கவனம் செலுத்தணும்ன்றதை பார்க்கலாம். இது கூட்டிகிட்டு போகணும்ன்றதுனால தான், பிள்ளைகள் பயிற்றுவிக்கப்படணும்ன்றதுனால தான் ரசூலுல்லாஹ் கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் இது கடமை இல்லை, பெரிய ஆக்கள் போய் வரட்டும்ண்டு அப்படியெல்லாம் இஸ்லாம் வந்து ஊக்குவிக்கலை. பெரியவங்களுக்கு கடமை, சின்னவங்களுக்கு பயிற்சி, ட்ரைனிங். அடுத்தது பாருங்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அறிவிக்கிற செய்தி, ஒரு பெண்மணி வாராங்க ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அவங்களோட கை குழந்தைய கையில் வச்சுட்டு இருக்க பிள்ளைய எப்படி தூக்கி காட்டுறாங்க. தூக்கி இப்படி காட்டி, யார் ரசூலல்லாஹ் இந்த பிள்ளைக்கு ஹஜ்ஜி இருக்கா அப்படின்னு கேட்காங்க. பிள்ளைகளுக்கு ஹஜ்ஜி இருக்குதா? இல்லை. இந்த பிள்ளைக்கும் ஹஜ்ஜி இருக்கா அப்படின்னு கேட்குற நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆமாம் அதுக்கும் ஹஜ்ஜி இருக்குது, ஆனால் அதோட கூலி உனக்கு கிடைச்சும்ண்டாங்க. அதோட கூலி உனக்கு கிடைச்சும். ஏன்னு கேட்டால், நீ ஹஜ்ஜி செய்ய போகிறதுனால உனக்கு ஒரு கூலி, அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போகிறதுனால அதுக்கும் ஒரு கூலி உனக்கு இருக்குது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கங்கிறத பார்க்குறோம். அப்போ தொழுகைக்கு பயிற்றுவிக்கப்படுறது, இதே மாதிரி ஹஜ்ஜி காலங்களில் உம்ரா காலங்களில் அந்த பிள்ளைகளை கூட்டிக் கொண்டே பயிற்றுவிக்கிறது, இது எல்லாமே நாம் வந்து நம்மளோட பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய உளவியல் ரீதியான மாற்றங்கள்.
ஏன்னா அந்த பிள்ளைக்கு சின்ன வயசில் அந்த உள்ளத்தில் அது ஊட்டப்படும் போது தான் இது நம்ம கட்டாயம் செய்ய வேண்டியது, எங்களோட மார்க்கம் இதுக்கு நன்மை தரும், இதை நாங்கள் அல்லாஹ்வுக்காக செய்யணும் என்ற உணர்வு சிறுசில இருந்தே கொடுக்கப்படும். அதுக்கு தான் தொழுகை பயிற்சிகள் கொடுக்கப்படுறது. அடுத்தது பாருங்கள், இந்த நோன்பு காலத்தில் சின்ன பிள்ளைகளுக்கு நாம் நோன்பை பிடிக்க விடுறதில்லை வீடுகளில். உனக்கு என்ன வாப்பா, நீ சின்ன பிள்ளை, நீ பிடிச்சாத, நீ நோன்பு பட்டினியாக இருந்துக்க மாட்டாய், எலும்பின உடனே ஒரு டீயை ஊற்றி கொடுக்குற, சாப்பாடு கொடுக்குற, பிள்ளை பட்டினியாக இருந்துடப்படாது பாவம்னு நாங்கள் பார்க்குறோம். ஆனால் ரசூலோட காலத்தில் கடமை இல்லை. ஆனால் பயிற்றுவிக்கிறதுக்காக என்ன செய்வாங்கண்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் புகாரியில் வார செய்தி, ருபை பின்து முஅவித் அப்படிங்கிற அந்த பெண்மணி சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் இந்த நோன்பை பிடிக்கிறதுக்கு கட்டளையிட்டாங்க. நோன்பை பிடிக்கிறதுக்கு கட்டளையிட்ட நேரம் எங்களோட சிறுவர்களையும் நாங்கள் என்ன செய்வோம், நோன்பை பிடிக்க வைப்போம். எங்களுக்கு தான் கட்டளை, ஆனால் நாங்கள் என்ன செய்வோம்டா, எங்களோட சின்ன பிள்ளைகளுக்கு நோன்பை பிடிச்ச வச்சுவோம் அப்படிங்கிறாங்க. பிடிச்ச வச்சுட்டு என்ன செய்வோம்டா, அவங்களுக்கு அந்த பசி தாகம் வார நேரம் எப்படியுமே சாப்பாடு கேட்பாங்க, அழுவாங்க, அந்த பிள்ளைகள் தண்ணி கேட்கும். இவங்களை கவனத்தை திசை திருப்புறதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்டா, விளையாட்டு பொருள்களை பொம்மைகளை செஞ்சு கொடுத்து நாங்கள் கூட இருந்து விளையாடுவோம். பிள்ளையோட விளையாடும் போது அந்த புள்ள டைமை விளையாட்டில் ஸ்பெண்ட் பண்ணும். விளையாட்டு தான் அதுக்கு முக்கியமாக இருக்கும். அந்த விளையாட்டில் கவனம் திரும்பும்போது பசியை பிள்ளை என்ன செய்யும், உணராது, பசியில் கவனம் செலுத்தாது. சும்மா விட்டுட்டு நம்ம ஒரு பக்கத்தில் புள்ள ஒரு பக்கத்தில் இருந்தால் டீயை கேட்கும், பசிக்குது வேண்டும், வேறு ஏதாவது கேட்கும், நூடுல்ஸ் தாண்டும், எல்லாத்தையும் கேட்கும். ஆனால் பிள்ளையோட விளையாடும்போது அந்த பிள்ளை விளையாட்டிலே கவனம் செலுத்தினா டைம் போகிறது அந்த பிள்ளைக்கு தெரியாது. அப்படி நாங்கள் என்ன செய்வோம்டா, பிள்ளைகளோட விளையாடி டைமை பாஸ் பண்ணுவோம். பாஸ் பண்ணி நோன்பு திறக்கிற நேரம், அந்த நேரம் வரும் வரைக்கும் இந்த மாதிரி பிள்ளைகளோட நாங்கள் அந்த பிள்ளைகளை பயிற்றுவிக்கிறதுக்காக நடந்து கொள்வோம் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த பிள்ளைகள் சாப்பாடு கேட்டு அழும்போது நோன்பு நேரம் முடிகிற வரைக்கும் இந்த மாதிரி நாங்கள் அவங்களோட நடந்துக்குவோம்ன்றதை அந்த ருபை பின்து முஅவித்ன்ற தாய் சொல்கிறாங்க. விளையாட்டு சாமான்களை கொடுத்து விளையாடுறது. ஆனால் இன்றைக்கு நம்மளோட பிள்ளைலாம் நல்ல தெளிவு அந்த விஷயத்தில். விளையாடினாலும் விளையாட்டிலே டீயை கேட்பான். விளையாடிக்கிட்டு இருக்கும்போதே மம்மி டீயை கொண்டாங்கம்மா, அப்போ இடையில கொண்டாந்து கொடுக்கத்தான் வேணும். அவன் அதை விடமாட்டான். கேட்குறதுண்டா பிரச்சனையே இல்லை, பயிற்சி தானே. அவன் ஒரு 4 ஹவர் பயிற்சி எடுக்கிறான்டா நாளைக்கு 5 ஹவர் எடுப்பான். 5 ஹவர் பயிற்சி இருக்கிறவன் 6 ஹவர் எடுப்பான். பகல் வரைக்கும் இருப்பான். பகலைக்கு பிறகு தண்ணி கேட்பான், கொடுங்க, பிரச்சனை இல்லை, கட்டாயம் இல்லையே. அந்த நாவூர் ஹனீஃபோட ஒரு பாட்டில் படிப்பார், ஒரு நகரினிலே 7 வயதுடைய ஏழை அழகன் என்ற ஒரு பாட்டு படிப்பார். அது போய் அது கட்டுக்கதை. ஆனால் அவங்க அந்த பாட்டு படித்து என்ன சொல்ல வராங்கண்டா, சின்ன வயசுல இருந்து அந்த பிள்ளைக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்கன்றதை சொல்ல வருவார். அது கதை கட்டுக்கதை தான். ஆனால் அவர் அந்த பாட்டு படித்து மக்கள் மத்தியில் பெரிய பிரபலமான பாட்டு அது. அந்த 7 வயசுல இருந்து அந்த பிள்ளை உம்மாவோட என்ன செய்யும்டா, அதுவே கேட்டு நான் நோன்பு பிடிச்சணும்ண்டு உம்மா சாப்பாடை கொடுத்து, உம்மா கொடுத்த சாப்பாடையும் தின்ன மாட்டேன், தண்ணியையும் குடிக்க மாட்டேன்னு அப்படியே அந்த புள்ள மௌத்தா போயிட்டாருன்னு படித்து முடிப்பார். மௌத்தா போயிடுவான், நோன்பு பிடிச்சிட்டு அல்லாவுக்காக மௌத்தாகிடுவான்னு படிப்பார். சம்பவம் பில. ஆனால் நாங்கள் மௌத்தாகிற அளவுக்கு நம்மளோட பிள்ளைகளை கொண்டு வரப்படாது, ட்ரைனிங் பண்ணலாம். சரியா? நம்மளோட பிள்ளைகளுக்கு நாம் இதுகளை இப்போ விளையாட்டை காட்டி, பொம்மைகளை கொடுத்து, காரை கொடுத்து, பஸ்ஸை கொடுத்து அந்த பிள்ளையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பயிற்றுவிட்டுக்கும் போது அந்த பிள்ளை இடையில தாங்காது என்று நாம் கண்டா, தாகம்தான் பிள்ளைக்கு பசிதான்ண்டா நாம் விட்டோவா அந்த பிள்ளையை இயல்பு நிலைக்கு கொண்டாந்துடணும். இதையும் கவனத்தில் வச்சுக்கொள்ளணும். அடுத்தது, இப்போ நாங்கள் இந்த பிள்ளைகளோட விஷயத்தில் பிள்ளைகளுக்கு எதுக்கும் நாங்கள் முன்னுரிமை கொடுக்கணும். அவங்களோட விஷயங்களில் பிள்ளைகள் எதுலேயுமே விளையாடினா நம்ம முன்னுக்கு வரணும்னு நினச்சோம், எங்களை முற்படுத்தணும்னு நினச்சோம். சாப்பாடு தின்னும்போது எங்களுக்கு முதல் தரணும், அவர் பிஸ்கெட்டை உடைச்சா கையில் ஒன்று தந்துட்டு தான் மற்ற வேலை பார்க்கணும்னு நினச்சோம். இப்படி எல்லாத்துலேயும் பிள்ளைகள் தனக்கு முன்னுரிமை தரப்படணுன்றதை விரும்புவாங்க. அதான் சின்ன பிள்ளைகளுடைய இயல்பு. அப்படி எதிர்பார்த்தா அந்த பிள்ளைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். ரசூலுல்லாஹ் முன்னுரிமை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நாங்கள் என்ன தெரியுமா செய்கிறோம், ஒரு விருந்துக்கு ஆக்களை கூப்பிட்டு சமைச்சு வச்சோம்டா பெரிய ஆக்களுக்கு தான் முதல் கொடுக்குறேன். நீ சின்ன பிள்ளை தானே, உனக்கு திண்டுக்கலாம் வச்சிருப்போம் நாங்கள் அப்படின்ட்டு பெரியவங்களுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு கொடுப்போம், அவங்கள கவனிக்கணுன்றதுக்காக. ஆனால் அந்த வேலையை ரசூலுல்லாஹ் செய்ய மாட்டாங்க.
சின்ன பிள்ளைகளோட உள்ளம்ன்றது அவங்க எதையும் அவசரமாக ஆசைப்படுவாங்க, கேட்பாங்க. அப்படி கேட்குற நேரம் அதை நாங்கள் வந்து கொடுக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் கிட்ட முழுசாக பழுத்து கனிஞ்ச பேரிச்சம்பழங்கள் கொண்டாடுவாங்க. நல்லா கனிஞ்சி போன பேரிச்சம்பழங்களை கொண்டாந்து ரசூலுல்லாஹ்ட்ட கொடுப்பாங்க சஹாபாக்கள். அதை ரசூலுல்லாஹ் எடுத்து பள்ளியில் வச்சுட்டு துஆ செய்வாங்க. யா அல்லாஹ், இந்த ஊரில் இந்த ஆக்களுக்கு பரக்கத்து செய், இவங்களுக்கு இதை மாதிரி இன்னும் பல மடங்கு நீ இவங்களோட இந்த விவசாயத்தில் அபிவிருத்தியை செய் அப்படின்வாங்க. இப்படி நாங்கள் 2 கையை சேர்த்து தள்ளினா ஒரு சா, இப்படி 4 முறை அள்ளி போட்டோம்னா ஒரு முத்துன்றது. இப்படி 1 அள்ளினா முத்துன்றது. இப்படி 4 முறை அள்ளி போட்டோம்னா ஒரு சான்றது. அப்போ 2.5 கிலோ மாதிரி அது வரும். இப்போ 4 முறை அள்ளி போடுறது சா, 1 முறை அள்ளுறது முத்து. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அவங்க ஒரு கைப்பிடி கொண்டாந்தும் கொடுப்பாங்க, இப்படி நிறைய அள்ளி கொண்டாந்தும் கொடுப்பாங்க, கொலையாக வெட்டி கொண்டாந்தும் கொடுப்பாங்க. கொடுத்தா ரசூலுல்லாஹ் அந்த பள்ளிவாசலில் நிறைய பேரிச்சம்பழங்கள் வந்துடும். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, யா அல்லாஹ், இவங்க தந்த சாலையும் முத்துலையும் நீ பல மடங்கு பரக்கத்தை கொடு. அவங்களோட இந்த விவசாயத்தில் நீ எங்களோட ஊரில் ஏராளமான பரக்கத்தை தாராளமாக கொடு யா அல்லாஹ்னு கேட்பாங்க ரசூலுல்லாஹ். அதால் தானே இன்றைக்கும் உலக நாடுகளுக்கெல்லாம் பேரிச்சம்பழம் கொடுக்குறான். அவன் சவுதியில் இருந்து, கட்டாரில் இருந்து, துபையில் இருந்து ஏன் பேரிச்சம்பழம் கொடுக்கலுமா இருக்கண்டா ரசூலுல்லாஹ்வோட துஆ தான். அல்லாஹ் அந்த அளவு அதில் பரக்கத்தை செஞ்சுருக்கிறான். பேரித்த மரத்தை பார்த்தீங்கன்னா இந்த மரத்துலேயாடா இவ்வளவு காய் காய்ச்சிதுன்னு பார்ப்பீங்க, அப்படி இருக்கும் அந்த மரம். ஆனால் கொலையாக காய்ச்சி தொங்கும். அப்படி அல்லாஹ் பரக்கத்தை செஞ்சு வச்சிருக்கிறான் அந்த மரங்களில். அல்லாஹ்வோட ரசூல் இந்த பரக்கத்தை தான்னு கேட்டாங்க. செஞ்சுட்டு ரசூலா என்ன செய்வாங்கண்டா, அங்கே சின்ன பிள்ளைகள் இருப்பாங்க, சஹாபாக்களோட பிள்ளைகள் இருப்பாங்க, இவரோட பேர பிள்ளைகள் இருப்பாங்க. சின்ன பிள்ளைகளில் வந்திருக்கிற பிள்ளைகளில் சின்னவங்களாக பார்த்து ரசூலா என்ன செய்வாங்கண்டா, அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு முதலாவது கொடுத்துருவாங்க. பெரியவங்களுக்கும் கொடுப்பாங்க ரசூலுல்லாஹ், பெரியவங்களுக்கு சாப்பாட்டுக்கு கொடுப்பாங்க, தர்மமாக கொடுப்பாங்க. அல்லாஹ்வோட ரசூல் முதலாவது முன்னுரிமை யாருக்கு கொடுப்பாங்கண்டா, பேரிச்சம்பழம் ஒன்றை எடுத்து தின்றதுக்கு பிள்ளையோட மனசு ஆசைப்படும். ஏதாவது ஒரு சாப்பாடு வந்தால் எங்களுக்கு தரமாட்டாங்களான்னு அந்த பிள்ளை பார்த்துட்டு இருக்கும். இப்படி பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகளை ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு நீங்கள் சாப்பிடுங்கன்னு கொடுத்துருவாங்க. அதான் பிள்ளைகளுடைய உணர்வை மதிக்கிறது. பிள்ளைகளுடைய உணர்வை முதலாவது மதிக்கணும்ன்றதை ரசூலுல்லாஹ் கற்றுத்தாராங்க. பிள்ளைகள் ஆசைப்படும்ன்றது ரசூலுல்லாஹ்க்கு தெரியும், அது எங்களுக்கும் தெரியும். அதை இன்னொருத்தர் பாடம் நடத்த தேவையில்லை. ஆனால் நாங்கள் அதுக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி யோசிச்சா உம்மா பாப்பாவே சில நேரங்கள் என்ன செஞ்சிருவாங்கண்டா, நீ இரி, உனக்கு தந்து கேளும், நீ ஊட்ட தானே இருக்கிறாய், மிஞ்சிறதெல்லாம் நீ தானே தினப்பறாய் அப்படின்னு பிள்ளைய அந்த விஷயத்தில் ஒதுக்கிடுறது. ஒதுக்கின அந்த பிள்ளை அந்த இடத்துல பாதிக்கப்படும். அடே பாரு, நம்மளை ஒதுக்கி விட்டாங்க, ஒரு டொஃபியை தரல, ஒரு சொக்கலேட்டை தரல, ஒரு சாப்பாடு ஒரு வாழைப்பழத்தை தரல, ஒரு எப்பளை தரல, இப்படி கவலைப்படும். அப்படி செய்யப்படா. நாங்கள் இஃப்தாருக்கு அரேஞ்ச் பண்ணுறோமா, நம்மளோட பிள்ளைகள் இருக்குதா, நம்மளோட நிற்குதா, எப்பளை வெட்டும்போது இன்னாங்கம்மா நீங்கள் தின்னுங்க வருதுண்ட, நீங்கள் எங்களுக்கு முதல் நோன்பை தரங்கன்றனும். அவனுக்கு அது ஒரு சந்தோஷம். பிள்ளைட கையில் ஒரு ஒரேஞ்சை கொடுத்து நீங்கள் எங்களுக்கு முதல் நோன்பை திறந்துருங்கன்றனும். இப்படி பிள்ளைகளை எதிர்பார்க்குற நேரம் அந்த எதிர்பார்ப்புக்கு முதல் அவங்களோட உணர்வை மதிச்சனும், நாங்கள் கொடுத்து பழக்கணும். சின்ன பிள்ளைகள் எப்போவுமே அப்படி தான் இருப்பாங்க என்றது ரசூலுல்லாஹ் எங்களுக்கு இதில் இருந்து கற்றுத்தாராங்கன்றதை நாங்கள் பார்க்கலாம். இது முஸ்லீமில் 2660வது செய்தியில் பார்க்குறோம். அதே மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு நாங்கள் முதலாவது சலாம் சொல்லி பழகணும். நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு சலாம் சொல்லுவோம் அப்படின்னா அது ஆகப்பெரிய நன்மை. நிறைய உமா அப்பா பிள்ளைகளுக்கு சலாம் சொல்கிறதில்ல, அவங்க பெரிய ஆக்களுக்கு மட்டும்தான் சலாம் சொல்கிற. ஆனால் சின்ன பிள்ளைகளுக்கு சலாம் சொல்லணும். சின்ன பிள்ளைகளுக்கு சலாம்ன்றது என்ன, சலாம்ன்றது என்ன? நாங்கள் பொதுவாக நாங்கள் சொல்கிறோன்னா அது ஒரு க்ரீட்டிங்ஸ் இல்லையா, ஒரு சும்மா நாங்கள் ஒருத்தருக்கு சொல்கிற ஒரு விஷ் பண்ணுற மாதிரி. ஆனால் அது விஷ் இல்லை, க்ரீட்டிங்ஸ் இல்லை, அது துவா. சலாம் எங்கட மார்க்கத்தில் துவா. எப்படிப்பட்ட துவாண்டா, அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹுடைய சாந்தி அமைதி உண்டாகட்டும், வரஹ்மத்துல்லாஹி, அல்லாஹுடைய ரஹ்மத் உங்களுக்கு கிடைச்சட்டும், வபரகாத்துஹு, அவனுடைய அருள் வளங்கள் உங்களுக்கு கிடைச்சட்டும். இது எல்லா நேரத்திலையும் எல்லாருக்குமே செய்யலாம்.
ஒரு பிள்ளைக்கு அடிக்கடி நாங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொல்லலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லேலும், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா சொல்லேலும். உள்ளத்தால் நொந்து போனவனுக்கும் அது ஆறுதல், உள்ளத்தால் நொந்து போய் கவலைப்பட்டு கிடக்கிற எல்லாருக்கும் அது ஒரு வாழ்த்து செய்தி, ஒரு பிரார்த்தனை. அதே நேரம் சின்ன பிள்ளைகளுக்கு நாங்கள் செய்கிற ஆகப்பெரிய பிரார்த்தனை. சின்ன பிள்ளைகளுக்கு அல்லாட சாந்தி சமாதானத்தை கொடுக்க சொல்கிறோம். யா அல்லாஹ் என் பிள்ளைக்கு நீ உண்ட சமாதானத்தை, உண்ட அமைதியை குடியா அல்லா, உண்ட அருளை குடியா அல்லா, உண்ட பரக்கத்துக்களை குடியா அல்லான்னு கேட்குறோம். அது ஏன் எங்கட பிள்ளைக்கு கேட்க இயலாது? நாங்கள் பெத்த பிள்ளைக்கு அதை கேட்க இயலாதா அல்லாஹ்கிட்ட? அல்லாஹ் உங்களுக்கு இதையெல்லாம் தரட்டும் மகன் என்று சொல்கிறது அது ஆகப்பெரிய துவாவை எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் செய்கிறேன். நாங்கள் ஸ்பெஷலாக துவா கேட்குறது வேறு. ஆனால் நாம் துவா ஸ்பெஷலாக கேட்குறத விட எங்களை அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் நாங்கள் எங்களோட பிள்ளைய பார்க்கும்போதெல்லாம் இந்த துவாவை செய்யும்போது ஒருவேளை அதை அல்லாஹ் ஏற்றுக்கிட்டா, நாங்கள் சபிக்கக்கூடாதுன்னு சொன்னதானே ஒரு கட்டத்தில். பிள்ளைகளை சபிக்கக்கூடாது. ஏண்டா சாபம்ன்றது அல்லாஹ் ஏற்றுக்கொண்டா புள்ள பாலாக போயிடும். அதுக்கு பதிலாக நாங்கள் துவா செய்யும்போது அல்லாஹ் ஏற்றுக்கிட்டா புள்ள பரக்கத்தா என்ன செஞ்சிடும், வாழ்க்கையில் முன்னேறிடும். அதான் துவா, அதான் சலாம்ன்றது. அப்போ சலாத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பிள்ளைகளுக்கு ரசூலுல்லாவே ஆரம்பிப்பாங்க. நான் பெரிய ஆள், டேய் சலாத்தை சொல்கிறா அப்படின்னு எதிர்பார்க்குறல்ல. பெரிய ஆக்கள் போனால் சின்ன பிள்ளைகள் அஸ்ஸலாமு அலைக்கும் உணர்வுன்னு பார்க்குறேன். ரசூலுல்லா போய் அவங்களே சலாத்தை சொல்லுவாங்க சின்ன பிள்ளைகளுக்கு. நாங்கள் போகிறோமா சின்ன பிள்ளைகளோட இரக்கம் காட்டணும். அந்த பிள்ளைகளோட மேலே இருக்கிற இரக்கத்தை நாங்கள் சலாத்தின் மூலமாக வெளிப்படுத்திலும். அஸ்ஸலாமு அலைக்கும் அவங்கள கூப்பிட்டு இரக்கமாக பேசலும், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி சொல்லேலும். இது அல்லாஹ்ட ரசூலோட முன்மாதிரி. பெரியவங்க சின்னவங்களோட நடந்து கொள்ளணும்ன்ற முன்மாதிரி. உம்மா வாப்பாவே சலாம் சொல்லாத நேரம் மற்றவங்க எங்களோட பிள்ளைக்காக துவா செய்வாங்களா? தாய் தகப்பன் முதலாவது தண்ட பிள்ளைக்கு செய்ய வேண்டிய ஆகப்பெரிய ஒரு கடமைன்னு கூட இதை எடுத்துக்கொள்ளலாம். பொண்டாட்டிக்கு புருஷனுக்கு சலாம் சொல்ல வைக்கம். ஓய் இங்கே வாங்கன்ற, உங்களைத்தான்ன்ற. அப்போ இவங்க கோல் போட்டால் கூட என்ன சொல்லுங்க, இது ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும்? கோலை போட்டால் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்க அப்படின்னு கேட்கலாம். இல்லாட்டி அவங்க ஒரு ஸ்வீட் நேம் ஒன்று வச்சுருப்பாங்களா, அவங்களுக்குண்டு ஒரு ஸ்பெஷலான ஒரு நேம் வச்சுருப்பாங்க. அவங்க கூப்பிட்டு கொள்றதுக்கு ஹபீபின்டுவாங்க, ஸ்வீட்டு ஹார்ட்டும்பாங்க. நீ என்னத்தை வேணும்னாலும் வச்சுக்க, நீ கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டுக்க. ஆனால் முதலாவது என்ன சொல்லணும்? அஸ்ஸலாமு அலைக்கும். அவங்கள்ட்ட துவா, அவங்களுக்காக துவா செய்யுங்க. அப்படின்னா பொண்டாட்டிக்கு துவா செய்ய வைக்கும், புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கு துவா செய்ய வைக்கும். என்னடி சரி சரி வை, அவ்வளோதான். இனி எப்படி பிள்ளைக்கு இந்த உம்மா அப்பா துவா செய்கிற? பிள்ளைக்கு துவா செய்கிறேன்னா பொண்டாட்டியும் புருஷனும் நல்லா இருக்கணுமே. அப்போ பொண்டாட்டியும் புருஷனும் தங்களுக்குள்ளால் இதை பழக்காமல் பிள்ளைக்கிட்ட எப்படி பழகும்? இது நாங்கள் பழக்கப்படுத்தி கொள்ளணும். நாங்கள் எங்களோட வீட்டுக்குள்ளே போகும்போது ஏன் இஸ்லாம் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு போகுது? அது அனுமதியாக இருந்தாலும் முதலாவது அந்த துவாவோடு தான் நாங்கள் உள்ளே போகணும். அனுமதி, அது அனுமதி கேட்கணுன்றது உண்டு. அடுத்தது துவா செஞ்சுட்டு போங்க. அவங்க துவா செஞ்சு அதுக்கு ரிப்ளை தந்தாங்கன்னா உள்ளே போங்க. அப்போ இஸ்லாம் எதையுமே வீணாக சொல்லலை எங்களுக்கு. அதில் ஏதோ ஒரு நன்மை நமக்கு இருக்குன்றதுனால தான் எங்களுக்கு சரி. நாம் அப்போ சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறத சின்ன பிள்ளை பழகிக்கொள்ளும். ஒருத்தரை சந்திக்கும் போது சலாம் சொல்லணும், அது நாங்கள் ஆரம்பிக்கணும், ஆரம்பிக்கிறவங்களுக்கு தான் நன்மை கூட அப்படின்றதெல்லாம் படித்து கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. சலாத்தை கொண்டு உங்களில் யார் முந்திக் கொள்கிறாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர். ரசூல் அப்படித்தானே சொன்னாங்க, உங்களில் யார் சலாத்தை கொண்டு முந்திக் கொள்கிறாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர். அப்போ சிறந்தவர்களாக உம்மா வாப்பாக்கு இருக்க விருப்பம் இல்லை. புள்ள போனால் அங்கே ஹசரத்துக்குத்தான் சலாம் சொல்லணும், டீச்சருக்கும் சேருக்கும் தான் சலாம் சொல்லணும். உம்மா வாப்பாவுக்கு புள்ள சலாம் சொல்லாது. உம்மா வாப்பாவுக்கு எந்த பிள்ளையாவது சலாம் சொல்லி பார்த்துருக்கோமா? இந்த பழக்கப்பட்ட 2-3 பிள்ளையை தவிர வேறு யாரும் பிள்ளைகள் உம்மா வாப்பாவுக்கு சலாம் சொல்கிறதில்ல. பிள்ளைகள் உம்மாவுக்கு துவா செய்கிறதும் இல்லை, வாப்பாவுக்கு துவா செய்கிறதும் இல்லை, வாப்பா உம்மா பிள்ளைகளுக்கு செய்கிறதும் இல்லை. இது சலாம் ஒரு வார்த்தை தான். ஆனால் அந்த ஒரு வார்த்தைக்குள்ளே அவ்வளோ விஷயங்களை இஸ்லாம் வச்சிருக்குது. அப்போ நாங்கள் இதை கவனத்தில் கொள்ளணும். இதில் சாபித் அல் புனானி ரஹ்மஹுல்லா அவங்க அறிவிக்கிற செய்தி புகாரியில் 6247வது செய்தியில் பார்க்கலாம். ஒரு முறை அனஸ் ரலியல்லாஹு சின்ன பிள்ளைகளை கடந்து போகிற நேரம் அவங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்றாங்க.
அனஸ் ரலியல்லாஹு அவங்க வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ரசூலுல்லாவோட 10 வருஷ காலம் இருந்தவங்க. அவங்க பெரியவங்களாக ஆனதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்கன்னா, சின்னவங்க விளையாடிட்டு இருக்கிற ஒரு இடத்தால போகிறாங்க. போகும்போது அவங்களுக்கு சலாம் சொல்கிறாங்க அனஸ் ரலியல்லாஹு அவங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படித்தான் செய்வாங்க. எப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் சின்ன பிள்ளைகளை கடந்து போனாங்கன்னா ரசூலுல்லாஹ் தான் முதல் சலாம் சொல்லுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு அவங்களுக்கு சலாத்தை சொல்லிட்டு தான் ரசூலுல்லாஹ் போவாங்க. அதான் ரசூலுல்லாஹ்வோட சுன்னா. இப்போ நான் யாரை கடந்து போனாலும் சலாம் சொல்லலாம். சலாம் ஒரு பிரார்த்தனை தான். பெரியவங்களை கடந்து போனாலும் சொல்லலாம், சின்னவங்களை கடந்து போனாலும். சின்ன பிள்ளைகளுக்கு நாங்கள் வந்து சலாத்தை கொண்டு ஆரம்பிக்கப்படாது என்றது இல்லையே, அவங்க எங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லணும்ன்றது இல்லையே, நாங்களே பிள்ளைகளை பயிற்றுவிக்கிறது தான் இது. அப்போ அனஸ் ரலியல்லாஹு அவங்க அந்த 10 வருஷ பயிற்சியை அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. அல்லாஹ்வுடைய ரசூலோட இருந்த 10 வருஷத்தில் ரசூலுல்லாவை பார்த்ததுனால தானே ரசூலுல்லாஹ் இப்படி நடந்தாங்கன்னு தானே அந்த பிள்ளை அப்படி நடந்துச்சு. அனஸ் ரலியல்லாஹு அவங்க சலாத்தை சொல்லிட்டு சொன்ன ரீசனே என்னண்டா, ரசூலுல்லாஹ் இப்படி தான் செய்வாங்கம்பாங்க. அவள் சின்னதில் இருந்து பழக்கும்போது எங்களோட வாப்பாவும் இப்படி போகும்போது சின்னவங்களை கண்டா சலாம் சொல்லிட்டு போவாங்கன்ற ஒரு புள்ள சொன்னால் அது எவ்வளோ பெரிய பாக்கியம். எங்களோட உம்மா எங்கள் இப்படி யாரையாவது கடந்து போனால் எங்களோட உம்மாவும் சலாம் சொல்லுவாங்க அப்படின்னு அந்த புள்ள செல்லுமாக இருந்தால் அந்த பிள்ளைய அப்போ அந்த தாய் எப்படி பயிற்று வச்சுருப்பாங்க. அதான் நன்மை. அப்படித்தான் நாங்கள் என்ன செய்யணும், இப்போ இதில் வந்து கூட பிறந்தவங்க தாத்தா தம்பி சலாம் சொல்லிக்கிறல்ல, நானா தம்பிக்குள்ளால் சலாம் சொல்லிக்கிறல்ல, கூட பிறந்தவங்களுக்குள்ளால சலாம் சொல்லிக்கிறதுக்கு வெக்கம். சலாத்தை வந்து எப்படி வச்சிருக்கிறாங்கன்னா, அதாவது வீட்டுக்கு வெளியில் தான் சலாம், வீட்டுக்கு உள்ள சலாம் இல்லை. அப்போ வீட்டுக்குள்ளால அல்லாட அமைதி தேவையில்லை எங்களுக்கு, வீட்டுக்குள்ளால அல்லாட பரக்கத்து தேவையில்லை எங்களுக்கு, வீட்டுக்குள்ளால அல்லாட ரஹமத்து தேவையில்லை எங்களுக்கு. அதெல்லாம் வீட்டுக்கு வெளியே போகட்டும், எங்களோட வீட்டுக்குள்ளால முசீபத்து இருக்கட்டும். இப்படியா நாங்கள் விரும்புகிற இல்லை. அப்போ நாங்கள் எங்களோட குடும்ப விவகாரங்களில் இதை வந்து பிள்ளைகளுக்கு பயிற்றுவிக்கணுன்றதை கவனத்தில் வைக்கணும். அப்போ சலாம் சொல்கிறது வந்து ஒரு பிரார்த்தனை. அடுத்தது வந்து அதுதான் ஆக சிறந்த நல்ல பண்பாடுன்றது ரசூலுல்லாஹ் சொல்லித்தராங்க. அடுத்தது சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சின்ன பிள்ளை தானே அப்படின்ட்டு பிள்ளைகளை வந்து அவங்களோட இஷ்டத்தில் விட்டுறப்படாது. சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பயிற்சியில் வந்து வீட்டுக்கு உள்ள அந்த பிள்ளை வாரதாக இருந்தால் அல்லது நம்மளோட வீடு இல்லாத வேறவங்களோட வீடுகளுக்குள்ளே போகிறதாக இருந்தாலும் பிள்ளைகள் அனுமதி கேட்டு வரணும் போகணுன்றதை படித்து கொடுக்கணும். சின்ன பிள்ளை தானே அப்படின்னு நாங்கள் விட்டுட்டா, என்ன தெரியுமா சின்ன பிள்ளை வாப்பா அவன் தெரிஞ்சா வந்தான் இப்படி கதவை தட்டி சலாம் சொல்லி உள்ளே வரவாமா அப்படின்னு கேட்டுட்டு தான் வரணும்னு பழக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இதை வந்து கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க சொன்னாங்க. உங்களோட வீட்டில் உள்ளவங்களுக்கு இதை நீங்கள் படித்து கொடுக்கணும். அல்லாஹ் வந்து குர்ஆனில் இது அனுமதி கேட்டு நீங்கள் உள்ளே போகணுன்றது அல்லாஹ் குர்ஆனில் 24வது அத்தியாயத்தில் 58வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். 24வது அத்தியாயம் 58வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிற நேரம், நீங்கள் வந்து உங்களோட வீடுகள்லையோ அல்லது உங்களோட வீடு அல்லாத மற்றவங்களோட வீடுகள்லையோ நீங்கள் உள்ளே நுழையிற நேரம் நீங்கள் என்ன செய்யணும்டா, அவங்கள்ட்ட அனுமதி எடுத்துத்தான் உள்ளே போகணும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அனுமதி தரலையா நீங்கள் அவங்களோட வீடுகளுக்குள்ளே போகப்படாது. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லியஸ்தஅதினக்கும் அல்லதீன மலக்கத் ஐமானுக்கும் வல்லதீன லம் யபுலுகுல் உலும மின்கும் ஸலாஸ மர்ராத். உங்களில் பருவ வயசை அடையாதவங்களும் உங்களோட அந்த அடிமைகளாக இருப்பாங்க அவங்களோட காலத்தில். இன்றைக்கு நம்மளோட காலத்தில் அடிமைகள் இல்லை. அந்த அடிமைகளும் உங்களோட வீட்டுக்குள்ளால இருக்கிற பருவ வயசு அடையாதவங்களும், பருவ வயசு அடைஞ்சவங்கண்டா கூட நியாயம் அவர் பெரிய ஆள் எல்லாம் தெரியும் என்று சொல்லலாம். அல்லாஹ் சொல்கிறதே பருவ வயசு அடையாதவங்களும் ஃபஜ்ருக்கு முதலும் மின் கபிலி சலாத்தில் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முதலும் வஹீன தலஊன சியாபக்கும் மினல் லஹீரி ஒமின் பாதி சலாத்தில் இசா, லுஹருடைய அந்த நேரத்தில் சூடு காரணமாக நீங்கள் ஆடைகளை தளர்த்தி இருப்பீங்களே அந்த நேரங்கள்லையும் இஷாவுக்கு பிறகும் அவங்க உங்களோட ரூமுக்குள்ளேயோ வீட்டுக்குள்ளேயோ வாரதாக இருந்தால் அனுமதி எடுத்துத்தான் வரணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அனுமதி எடுத்து அனுமதி கேட்டு வரட்டும். இது வந்து சலாச அவுராத்தில்லக்கும், இந்த 3 நேரமும் உங்களோட வீடுகளுக்குள்ளால் அவங்க வாரதுக்கு அனுமதி கேட்கணும். என்ன காரணம்னு கேட்டால், இது வந்து உங்களுக்கான அந்தரங்க நேரங்கள்.
அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஃபஜ்ருக்கு ஒருத்தர் வந்து ரூமுக்குள்ளே திடீர்னு வந்துட்டாரண்டா அவங்க எந்த நிலையில் உறங்குவாங்கன்னு எங்களுக்கு தெரியுமா? அவங்க எல்லாம் இந்த இஸ்காஃப் போட்டு வருதா கட்டி ஆடையெல்லாம் சும்மா அப்படி போட்டுக்கொண்டு எல்லாம் அவுரத்தெல்லாம் மறைச்சி கொண்டு தூங்குகிற நேரம் மாதிரி. ஒரு மனுஷன் தூக்கம்ன்றது மரணம், சிறு மரணம். தூக்கத்தில் என்ன ஆடை எங்கே இருக்கும், அவன் எப்படி தூங்குவான்னு தெரியாது. அப்போ கணவன் மனைவி தூங்குறாங்கன்னு அவங்களுக்குள்ள அந்தரங்கம் இல்லை. ஒரு பிள்ளையோ அல்லது பருவ வயசு அடைஞ்சவங்களோ அடையாதவங்களோ யாரோ உள்ளே வரணுமெண்டா முதல்ல தட்டி அனுமதி கேட்கணும். கேட்காட்டி என்ன நடக்கும் அப்படின்றத இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். லுஹருக்கு பிறகு நீங்கள் உங்களோட ரூமுக்குள்ளே ஒருத்தர் அனுமதிக்கிறதா இருந்தால் நீங்கள் சூடு காரணமாக வெயில் காரணமாக புழுக்கந்தானே வேர்வதானே எங்களுக்கு தாங்கியலாண்டு ஆடைகளை நாங்கள் வந்து தளர்த்தி வச்சிருக்க வேண்டிய ஒரு நிலையாக அது இருந்திருக்கும். இந்த அரபிகளுடைய காலத்தில், இந்த அரபிகளுடைய நாடுகளில், இந்த வெளிநாடுகளில், சவுதியில், மக்கா மதீனா அந்த மாதிரி கட்டார் குவைட் இந்த வெளிநாடுகளில் எல்லாம் நம்மளோட நாட்டில் மாதிரி சூடு இல்லை. அங்கே அடிக்கிற வெயிலுக்கு வெளியே முகத்தை போட்டோம்னா பற்றி போயிடுவோம். அப்படி அடிக்கும் வெயில், வெளியே இறங்கி நடமாட இல்லாத அளவுக்கு சூடு இருக்கும். அப்போ அந்த காலத்தில் வந்து வீடுகள் எல்லாம் குடிசைகள் தான், மண் வீடுகள், குடிசைகள். ஏசி இருந்துச்சா, ஃபேன் இருந்துச்சா? இல்லை. அப்போ அவங்களோட வீடுகளுக்குள்ளே அவங்க வந்து என்ன செய்வாங்கண்டா, ஆடைகளை கொஞ்சம் தளர்த்தி அந்த போட்டிருக்கிற ஹபாயாகள் ஃபர்தாகள் எல்லாம் தளர்த்திட்டு சாதாரணமாக நாம் இப்படி சொல்லுவோம், ஒரு நைட்டியை போட்டுக்கொண்டு இருப்பாங்கன்னு வைங்களேன். இப்போ வீடுகளில் பொதுவாக பெண்கள் வந்து வீட்டில் உடுக்கிற ஆடையை தான் உடுத்துட்டு இருப்பாங்க. அப்படி தளர்த்தப்பட்ட ஆடைகளை உடுத்துக்கொண்டு அவங்க இருக்கிற நேரம் ஒரு புள்ள திடீர்னு உள்ளே போயிட்டேன்டா அல்லாஹ் சொல்கிறான், அவங்க உங்களோட அந்தரங்க உறுப்புகளை வந்து காணுவாங்க, பார்க்க சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் அதுக்கு அனுமதி கொடுத்த பிறகு தான் அவங்க உள்ளே வரணும். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, நீங்கள் உங்களை மறைச்சி கொள்றதுக்கு ரெடியாகி கொள்ளுவீங்க. இப்படி ஒழுக்கத்தை இஸ்லாம் சொல்லுது. அதுக்கு பிறகு இஷாவுக்கு பிறகு உள்ளே வாரதாக இருந்தால், பொதுவாக இரவு நேரங்களில் அவங்க வீடுகளுக்குள்ளே இருக்கும்போது இஷாவுக்கு பிறகு உள்ளே வாரண்டா, ஒரு பிள்ளை திடீர்னு வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு கணவன் மனைவி பெட்டில் இருக்கிறாங்க, பிள்ளை திடீர்னு அனுமதி இல்லாமல் உள்ளே வந்தால் அந்த பிள்ளையும் ஒரு பார்க்கக்கூடாத காட்சியை பார்த்தோ அல்லது அந்த தாயும் தகப்பனும் வந்து ஒரு அந்தரங்கமான விஷயத்தில் ஈடுபடும் போதோ இது பிள்ளை திடீர்னு காணும்போது அந்த பிள்ளை நாளைக்கு அதனால் பாதிக்கப்படும். என்ன செய்யும், இது என்ன, இப்படி ஏன் நடந்துச்சு இப்படின்ற அந்த உள்ளத்தில் அது பதியப்படும் போது அது தப்பான வழிக்கு பிள்ளையை கொண்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். அனுமதி பிள்ளைக்கு கொடுத்து தான் புள்ள கூட உள்ளே வரணும். எங்களோட புள்ள தானே அப்படின்னு நாங்கள் ஒரு நாளும் பிள்ளையோட விஷயத்தில் என்ன செய்யப்படாது, அசட்டைத்தனமாக இருக்கக்கூடாது. அந்த பிள்ளை வந்து ஒரு 10 வயசு அடைஞ்சால் படுக்கையை பிரிச்சிருங்க. நாங்கள் ரசூலுல்லாஹ் 10 வயசு அடைதா பிள்ளையை படுக்கையிலிருந்து தாய் தகப்பம் பிரிச்சிடணும். ஆம்பளை பிள்ளை வேறையாத்தான் தூங்கணும், பொம்பளை பிள்ளை வேறையாத்தான் தூங்கணும், உம்மா வாப்பா வேறையாத்தான் தூங்கணும். எல்லாரும் ஒரு பெட்டில் படுத்துக்கொண்டு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை உம்மா வாப்பா எல்லாம் ஒரே பெட்டில் படுத்துக்கொண்டு இருக்கப்படாது அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. இது கண்டிப்பான கட்டளைன்றதை நாம் கவனத்தில் வச்சுக்கொள்ளணும். இது குர்ஆன்ட கட்டளை. அப்போ இதில் வந்து பருவ வயசு அடையாத பிள்ளைகளை பற்றியே இப்படி பேசுதா இருந்தால், பருவ வயசுக்கு வந்த பிள்ளைகளை பற்றி நாங்கள் சட்டம் சொல்லவே தேவையில்லை. அவங்களுக்கு ஒட்டோவாக இந்த சட்டம் இருக்குது. பருவ வயசு அடையாத சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் யாருக்கு அனுமதின்னு அல்லாஹ் சொல்கிறான்டா, உங்களோட அந்தரங்க விஷயங்களை அறியாதவங்களாக அவங்க இருக்கணும். 2 வயசு 3 வயசு பிள்ளைக்கு இந்த அந்தரங்கம்ன்றது என்னன்னு தெரியாது. இதை அறியாதவங்களாக இருக்கணும். அல்லது பெண்கள் மீது நாட்டம் இல்லாத வயசு போன முதிர்ந்தவங்களாக அவங்க இருக்கணும். வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, வயசு போய் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பெண்கள் மீது ஆசையோ துனியா மேலே ஆசையோ எந்த நாட்டமும் இல்லாத ஒரு வயசில் அவங்க இருக்கணும். இப்படி இருந்தாலே ஒழிய பெண்களே பெண்களுக்குள்ள அவுரத்தை காட்டிக்கொண்டு இருக்கக்கூடாது. பெண்கள் கூட ஒரு போர்வைக்க ஒரு ஆணும் ஆணும் ஒரு பெண்ணும் பெண்ணும் தூங்காதீங்க நாங்கள் ரசூலுல்லாஹ் தடுத்துருக்குறாங்க. அப்படி தூங்கினா 3வது சைத்தான் அங்கே இருப்பான்னு நாங்கள் ரசூலுல்லாஹ். கண்டிப்பாக உங்களை வந்து வழி எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு ஆணும் ஆணும் ஒரு பெண்ணும் பெண்ணும் கூட ஒரு போர்வைக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்கடா. ஒரு ஆணும் ஆணும் வந்து இருக்கிற இடத்துல அவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா, ஆம்பளை தானே அவன் பார்த்தா என்ன அப்படின்னு நினச்சிவார். இவர் எல்லாம் பொம்பளை தானே, பொம்பளைக்கு தெரியாத விஷயமாண்டு இன்னொரு பொம்பளை நினச்சி வாண்டா, இது தப்புன்றாங்க ரசூலுல்லாஹ்.
ஆம்பளை பொம்பளைன்றதல்ல, அவங்களையும் அந்த மாதிரி சிந்தனையானவங்க இருப்பாங்க. இன்றைக்கி உலகத்தில் இல்லையா இந்த லெஸ்பியன்ன்றது, ஆம்பளை கல்யாணம் முடிச்சு கொள்வது, இதெல்லாம் இந்த கேடுகெட்டதனம் தான். ஆக மோசமான சிந்தனை போக்குள்ளவங்க தான் இவங்க. ஒரு பாலின ஈர்ப்பு, ஒரே பாலினம், பொம்பளையே விரும்புகிற, அவளோட அவட அந்தரங்கங்களை ரசித்து அவங்களோட குடும்பம் நடத்த விரும்புகிறது. ஆக கெட்ட மோசமான துனியாவில் இருக்கிற மக்கள் தான் இவங்க. அப்போ இது ஆணுக்கும் பெண்ணுக்குமே இருக்குமா இருந்தால், அப்போ ஒரு ஆணையோ பெண்ணையோ நாங்கள் உள்ள அனுமதிக்கிறதா இருந்தால் அதுக்கு பெர்மிஷன் வேணும். இஸ்லாம் எவ்வளோ அழகாக ஒழுங்க சொல்லித்தருது பாருங்கள். இந்த பெர்மிஷனை உங்களோட பிள்ளைக்கு நீங்கள் பழக்கணும்ன்றது இஸ்லாம். அனுமதி கேட்டு பழகணும். பிள்ளை நம்மட வீட்டுக்குள்ளார அனுமதி கேட்காம வார மாதிரி இன்னொருத்தர் வீட்டுக்கே திடீர்னு கதவை திறந்துட்டு போனால் கன்னத்தில் போட்டு புல்லை வளர்த்துருக்கானு, எரும மாட்டை வளர்த்து வச்சிருக்கிறானு பாருங்கள். இப்படியாடா புல்லை வளர்க்குறேன்பா. அவன்ட புல்லை அவன்ட வீட்டுக்கு அப்படி பழக்கப்பட்டிருக்காது. ஆனால் நம்மட புல்லை அந்த வீட்டுக்கு போனால் இப்படி ஏசுவான். சரி, அப்போ நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு எப்போவும் இந்த ஒழுக்கத்தை படித்து கொடுக்கணும். நாங்களும் அப்படித்தான் இருக்கணும். எங்களோட புள்ள ரூமில் இருக்கானா கதவை தட்டி சலாத்தை சொல்லி வரவா மகன் கதவை திறங்க போகணும். இதுதான் ஒழுங்கு. யாருக்கும் யார் அந்தரங்க விஷயங்களுக்குள்ளேயும் உள்நுழைய அனுமதி கிடையாது, போகவே கூடாது. அதனையும் அல்லாஹ்வோட ரசூலும் அல்லாஹ்வும் நமக்கு கற்றுத்தாராங்க. இதை கவனத்தில் வச்சுக்கொள்ளணும். அடுத்தது பிள்ளைகளுக்கு இந்த கல்வி பயிற்சி கற்றுத்தரணும் அப்படின்றத இஸ்லாம் சொல்லுது. ஏன்னு கேட்டால், படித்து கொடுக்கணுன்றது கல்வின்றது இந்த உலகத்தில் மிக சிறப்பான ஒரு விஷயம். இன்றைக்கு உலகமே கல்வியில் தான் தங்கி இருக்குது. படிப்பு இல்லாட்டி அவனை எந்த ஒன்றுக்கும் கணக்கெடுக்கிற. இன்றைக்கி ஒரு தொழில்துறவு செய்ய போகிறாது. படிக்காட்டி சமுதாயம் மதிக்காது. படிக்காட்டி இன்றைக்கி அவனுக்கு சம்பாரித்து வாழ இல்லாதுன்ற ஒரு நிலைமை தான் இருக்குது. ஆரம்ப காலத்துல எல்லாம் படித்தாட்டி கூட 10 புள்ள குட்டியை பெற்று போட்டுட்டு கூலி வேலை செஞ்சு திண்டு குடிச்சிட்டு வாழ்ந்துட்டாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு பிள்ளையை பெற்று போட்டு வளர்க்குறதே கொஷன் மார்க், கேள்விக்குறி. வாடகை கொடுக்கணும், சம்பாரித்து பொண்டாட்டிக்கு சாப்பிட கொடுக்கணும், கரண்ட் வீல் தண்ணி வீல் கட்டணும், ஈவன் தின்னணும் குடிச்சணும், உடுபுடவை எடுத்து கொடுக்கணும், பிள்ளையை படிக்க வைக்கணும். ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுறேன்டா ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டணும், இல்லாட்டி டீச்சர்ஸ் ஃபீஸ் கட்டணும். இப்படி கொண்டு அவன் பார்த்தானுண்டா அவன்கிட்ட ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஆச்சும் கையில் இருக்கணும், இல்லையா படிச்சிருக்கணும். படிப்பு உலகத்தில் எங்கே போனாலும் கை கொடுக்கும். ஒரு நாளும் படித்தவன் தோற்று போகிறதில்ல. படிக்காத முட்டாளாக நாங்கள் வளர்ந்துட்டோமா, எந்த பெரிய இடத்துக்கு போனாலும் எங்களுக்கு இடமில்லை, ரோட்டை கூட்டுன்றுவான், பாத்ரூமை கழுவுன்றுவான். படிப்பு எங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போகாது, கண்ணியத்தை தரும். படிப்புக்கு ஒரு மரியாதை உலகத்தில் எல்லா காலத்திலையும் இருக்கும். படித்தவங்களுக்கு மரியாதை இருக்குது. அதை அல்லாவே கொடுத்த சிறப்புங்கிறான். தாலிக்க ஃபதுலுல்லாஹி யுக்திஹி மையசா வமை யுக்தல் ஹிக்மத ஃபகத் ஊத்திய ஹைரன் கசீரா. யாருக்கு இந்த அறிவு ஞானம் கல்வி கொடுக்கப்படுவதோ அவர் நிறைய நன்மைகளை அடைந்து கொள்வார், நிறைய நன்மைகளை அவர் அடைஞ்சிக்குவார். அப்போ படிப்பு நன்மைகளை தரும்ன்றது தான் அர்த்தம். கல்வி என்றது எங்களுக்கு பல விஷயங்கள், கல்வி என்ற ஒரு விஷயம் தனியான ஒரு கடல். அதில் நிறைய விஷயங்கள் ஒரு மனுஷன் படித்து கொள்ளும்போது அந்த மனுஷன் அதனால் உலகத்தில் நன்மையைத்தான் அடைவான், நன்மையை தரும். தாலிக்க ஃபதுலுல்லாஹி யுக்திஹி மையசா. அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு அந்த சிறப்பை கொடுப்பான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் கேட்குறான், குல் ஹல் யஸ்தவில்லதீன யஅலமுன வல்லதீன லா யஅலமுன். படித்தவங்களும் படிக்காதவங்களும் சமனா? இப்போ உங்களுக்கு ஆங்கில மொழி தெரியும், எனக்கு தெரியாது. நீங்கள் ஆங்கிலத்தில் பேசினா நான் பெப்பே தான். என்னென்னு விளங்காட்டி நான் என்ன பேசுகிறேன்? இன்றைக்கி இந்தியாவோட பிரதமர் பேசுவார் சில கூட்டங்களில், அவன் இங்கிலீஷில் ஒன்று கேட்பான், இவர் இன்னும் என்னத்தையும் ஒன்று பதிலை சொல்லிட்டு இருப்பார். ஏன்னா அந்த ஆளுக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஆனால் நாட்டுடைய ஜனாதிபதி எப்படியோ வந்துட்டார் அந்த ஆள். நம்ம குறை சொல்கிறதுக்கு சொல்லலை, அந்த உதாரணம் எடுத்துக்காட்டினா உலகமே பார்க்குற மாதிரிக்கு அந்த ஆளோட சிச்சுவேஷன் இருக்கும். அவனுக்கு படிப்பறிவு இல்லை, பலையை வச்சு வந்தவங்க தான் இவங்க. அந்த கேள்வி கேட்டால் அது என்ன கேள்வி கேட்குறான்ன்றது விளங்காது இங்கிலீஷில். நம்மளோட முன்னாள் ஜனாதிபதிகள் சில பேரும் இருந்தாங்க நம்ம நாட்டில். அவங்கள்ட்ட ஒரு ப்ரெஸ் மீட்டிங்கில் ஒருத்தர் இங்கிலீஷில் கேள்வி கேட்பார். அவன் கேட்டுக்கொண்டே இருப்பான், நல்லா விளங்குற மாதிரி கேட்டுகிட்டே இருப்பான். கேட்டுட்டு என்ன சொன்னான்னு கேட்பான். இதான் நிலைமை. அப்போ என்னண்டா, படிப்பறிவு கண்ணியத்தை தரும்.
மரியாதையை தரும், ஒசத்தி அது. அவ பக்கத்தில் படித்தவன் இருந்ததுனால சரி, ப்ரெஸ் மீட்டிங்கில் இவன் தப்பிச்சான், இவன்ட பாஷையில் சொல்லி பதிலை சொல்லி தப்பிச்சு கொண்டான். ஆனால் யாரும் இல்லாட்டி என்ன நிலைமை, ஒரு பிரசிடெண்ட் நிலைமை என்ன ஆகும், அப்படியே புஷ்ஷுண்டு கீழே இறங்கிடும். இப்படிப்பட்டவனையாட நாட்டில் ஆளை வச்சுருக்காங்க, அப்போ நல்ல திறமாக தான் இவர் ஆளுவார் நாட்டை அப்படின்னு கணக்கெடுப்பாங்க. அப்போ கல்வின்றது எப்போவுமே ஒரு வசத்தியை, ஒரு மரியாதையை, கண்ணியத்தை சமுதாயத்தில் தரும். அது அல்லாஹ் கொடுக்குற சிறப்பு. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், படித்தவங்களும் படிக்காதவங்களும் ஒரு நாளும் சமன் இல்லை. இந்த வெளிச்சமும் இருட்டும் சமனா? நிழலும் வெயிலும் சமனா? இல்லை. வெயில் நிழலுக்கு ஒரு நாளும் சமனாகிறல்ல. இந்த மாதிரி தான் படித்தவனும் படிக்காதவனும் ஒரு நாளும் சமன் இல்லை. படித்தவன் படித்தவன் தான், படிக்காதவன் கீழே தான். அது அல்லாஹ் கொடுத்த வசதி தாழ்த்தி. கல்வியால் அல்லாஹ் ஒரு மனுஷனுக்கு உயர்வையும் தாழ்வையும் கொடுப்பான். ஆனால் அந்த கல்வி பிரயோசனம் உள்ள, இரையச்சம் உள்ள கல்வியாக இருந்தால் தான் வசதி. நான் படிச்சுட்டேன், நான் டாக்டர், நான் என்ஜினியர், நான் எம்பின்றதுனால அவருக்கு வசதி கிடைச்சிடாது. இன்றைக்கு பாராளுமன்றத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், படித்து டாக்டராகி வந்தவங்க எல்லாம் எப்படி நடப்பாங்க. நாகரீகம் தெரியா, சபை நாகரீகம், சபை ஒழுங்கு தெரியாட்டி அவன் என்னத்தை படித்தாலும் நாளைக்கு வெளியே இருக்கிறவன் காரி மூஞ்சில் எதுப்புவான். படிச்சுட்டு போய் பேசுகிற வேச்ச பாடுறாய் வேணுமா. பண்பாடுன்றது படிப்போடு இருக்க வேண்டிய அம்சம்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒழுக்கம். அந்த பண்பாடு இல்லாத கல்வி பிரயோசனமற்ற கல்வி. ஆனால் இன்றைக்கு உலகத்தில் நிறைய மக்கள் படிக்கிறாங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க, என்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க, டாக்டர்ஸில் வந்து பிஹெச்டி எம்பிபிஎஸ் முடித்தவங்க இருக்கிறாங்க, பெரிய பெரிய உலகத்து படிப்பை படித்த சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள்ட்ட வந்து ஆன்மீக ரீதியான பண்பாடு இருக்காது. ஆன்மீக ரீதியான கல்வியோட எந்த கல்வி இந்த உலக கல்வி கொடுக்கப்படலையோ அது ஒன்றுக்கும் உதவாத பிரயோசனமற்ற கல்வி. டாக்டர்ஸ் மாதிரி என்னத்தை படித்து வசக்க போனாலும் உருவாக்கணும். மாற்று கருத்தில் நம்மளோட சமுதாயத்துக்கு டாக்டர் தேவை, என்ஜினியர் தேவை, சயின்டிஸ்ட் தேவை, எல்லாரும் தேவை. கல்வியை இஸ்லாம் என்ன சொல்லுது, முதலாவது படின்னு தான் சொல்லுது. இருக்கிற நீ படி, படிச்சணும்னு இஸ்லாம் சொல்லுது. எதை படிச்சணும்னு சொல்லுதுண்டா, டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், பிஹெச்டி, அதுக்கு மேலே இப்படி போன்னு சொல்லலை, படைச்ச ரப்ப முதலாவது படின்னுது. ஆன்மீகம் தேவை. அதனால தான் ரசூலுல்லாஹ் எப்போவும் துவா செய்கிற நேரம் கேட்பாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ, யா அல்லாஹ் எனக்கு பிரயோசனமான கல்வியை தா, பிரயோசனமான கல்வி, பயனுள்ள கல்வியை தான்னு கேட்பாங்க. இது உலகத்துக்கு பயன் தரும், எங்களுக்கு மறுமைக்கு பயன் தராது. எங்களுக்கு எது உலகத்துக்கும் மறுமைக்கும் பயன் தருமோ அந்த கல்வி தான் பிரயோசனமான கல்வி. இதைத்தான் நாங்கள் நம்மளோட பிள்ளைக்கு படித்து கொடுக்கணும். இதான் எங்கள்கிட்ட இருக்கணும். இப்போ நாங்கள் படித்த கல்வி எங்களுக்கு துனியாவுக்கு மட்டும் காசு சம்பாதிக்க உதவுமெண்டா உலகத்தோடு முடிஞ்சிடும். இவர் சம்பாதிச்சது எல்லாம் கொண்டு போகிறார் அமௌத்தான பிறகு, ஒன்றையும் யாரும் கொண்டு வரலையே. பெரிய உலகத்திலேயே ஐன்ஸ்டீன் அளவுக்கு ஒரு சயின்டிஸ்ட் இருப்பான். அப்போ உலகத்தில் ஃபேமஸான ஒரு விஞ்ஞானி, அவன் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அவனோட அறிவை கொண்டு உலகத்துக்குத்தான் சம்பாதிக்கலும் இல்லையா? அதனால் அது கபருக்கு வராதே, அந்த அறிவு ஆஹிராவுக்கு வரமாட்டாதே. அப்போ எது பயனுள்ள கல்வின்றதை நாம் சாய்ஸ் பண்ணணும். எங்களோட பிள்ளைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்டா, அலிஃபா ஓதப்போன்னு சொல்கிறோமோ இல்லையோ, ஏபிசிடியை படிடான்றது. ஏன்னா எங்களுக்கு தெரியும் உலகத்துக்கு கல்வி தேவைண்டு. என்னோட பிள்ளை சிங்கள மொழியை படித்தணும், ஆங்கில மொழியை படித்தணும் என்று நாங்கள் நினைக்கிறோம். ABCDEFG படித்ததுனால A 10 நன்மை, B 10 நன்மை, C 10 நன்மை எல்லாம் ஒரு நாளும் தாரில்லை. அதை அரபை நாங்கள் படித்து குர்ஆன் மொழியை படித்து குர்ஆனை எங்களோட ஆன்மீக ரீதியாக நாங்கள் ஓதும்போது எங்களுக்கு அது ஒரு மொழி அறிவு ஒரு பக்கம், கல்வி இன்னொன்று, அது எங்களுக்கு நன்மை. எங்களுக்கு ரெண்டு உலகத்துக்கும் பயன் தருகுது. அப்போ கல்வின்றது வந்து எப்போவுமே நாங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக மனசில் வச்சுக்கணும். ஆன்மீக கல்வி வேறு, உலகத்து கல்வி வேறு என்று நாங்கள் பிரித்த மாதிரி இஸ்லாம் பிரிச்சல்ல. இஸ்லாம் ஒரு நாளும் பிரிச்சல்ல. இஸ்லாம் என்ன கேட்குது, இந்த வானம் எப்படி படைக்கப்பட்டது என்பதை நீங்கள் சிந்திக்கவில்லையா? வானம், இந்த வானம் எப்படிடா இந்த தூண் இல்லாமல் நிற்குதுன்னு நீங்கள் நினச்சி பார்க்கலையாடா? இந்த பில்டிங்கில் இந்த ஸ்லப் வந்து இந்த தூண் இல்லாட்டி நிற்குமா? எந்த தூணும் போடலை, ஒரு ஸ்லப்பை நிப்பாட்டி நம்ம மனுஷனுக்கான இயலாது. ஆனால் அல்லாஹ் அவ்வளோ பெரிய வானத்தை எப்படி நிப்பாட்டி வச்சிருக்கான் அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான்.
அஃபலா யன்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத், ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் பார்க்கலையா, சிந்திக்கலையா? எப்படி அல்லாஹ் ஒட்டகம் படைக்கப்பட்டுச்சு? இப்படி நீட்ட கழுத்து இருக்கும், முதுகுல இப்படி ஒரு திமிழ் இருக்கும், நீட்ட கால் நாள் இருக்கும், வயிறு தொங்கும், அது பாலைவனத்தில் போகும். இவ்வளவு தானே அல்லாஹ்? அப்படியா? அது உருவம். ஒட்டகத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறாரண்டா, அந்த ஒட்டகத்துக்குள்ளே ஏதோ ஒரு அதிசயம் இருக்குன்னு அர்த்தம். இன்றைக்கு விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிச்சு தானே, அது பாலைவன கப்பல் என்றார். கடலில் கப்பல் போகிற மாதிரி பாலைவனத்து கப்பல். அது ஏண்டா, அது ஒரு நாளைக்கு தண்ணி குடித்தா 6 மாதத்துக்கு தண்ணி தேவையில்லை, அதுக்கு தண்ணி தேவைப்படாது. நமக்கு பாலைவனத்தில் ஒரு டைம் தண்ணி குடிச்சிட்டு ஒரு நாள் பயணம் போக இயலுமா? அஃபலா யன்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத், இந்த ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டுச்சுன்னு நீங்கள் யோசிக்க வேணாமா? அப்போ அதை பற்றி ஆய்வு செய்ய சொல்கிறான் அல்லாஹ். அதை ஆய்வு செய்ய சொன்னா அல்லாட இந்த வசனத்தை இவன் இன்னும் நம்புவான். அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான் என்ன, வஇல ஸமாஇ கைஃப ருஃபிஅத், இந்த வானம் எப்படி உயர்த்தப்பட்டிருக்குன்னு நீங்கள் பார்க்கலையா? அதாவது எந்த தூண்களும் இல்லாமல் உயர்த்தப்பட்டிருக்கே நீங்கள் பார்க்கலையா? வஇலல் அர்தி, இந்த பூமியை நீங்கள் பார்க்கலையா? கைஃப சுத்திஹத், எப்படி இது இப்படி விரிச்சு வைக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கலையா? எங்களுக்கு விரிச்சு வைக்கப்பட்ட மாதிரி தானே இருக்கு, ஆனால் பூமி எப்படி இருக்கு? உருண்டை. இன்னைக்கு லோக்க போலையேன்னு கொண்டு வந்து மேசையில் வச்சிருப்பான், எல்லா இடத்துலையும் இருக்கும், இப்படி போலை சுற்றிட்டு தான் இருக்கும். ஆனால் எங்களுக்கு எப்படி பூமி விளங்குது? நாங்கள் இப்படி உருண்டு பிறண்டா இருக்கிறோம் இல்லை, நாங்கள் இப்படி தான் இருக்கிறோம் சமதர. ஆனால் பூமி உருண்டை, பூமி சுத்துது, உருண்டை. அல்லாஹ் கேட்குறான், இப்படியான பூமி எப்படி விரிக்கப்பட்டிருக்குன்னு நீ பார்க்கலையா? அது எப்படி அல்லாஹ் எங்களுக்கு இப்படி சுத்துற பூமி, உருண்டு போகிற பூமியை எப்படி நாங்கள் சுத்தாமே இருக்கிறோம்? சுற்றிக்கிட்டே தானே இருக்கு பூமி. சூரியனை பூமி சுத்தினாத்தான் என்னவாகும்? இரவு பகல் மாறி மாறி வரும். பூமி தன்னைத்தானே சுழலுறது ஒன்று இருக்குது, சூரியனை பூமி சுற்றுறது ஒன்று இருக்குது. தன்னைத்தானே பூமி சுற்றி வந்தால் இரவு பகல் வரும், சூரியனை இரவு அந்த பூமி சுற்றி வந்தால் வருஷம் வரும். மாதம் 12, ஒரு வருஷம் 365 நாள் சுற்றி வரும்போது தான் பூமி ஒரு வருஷத்தை அடையும். அதே 24 hours சுற்றுறது ஒரு நாள் என்றோம் நாங்கள். அப்போ பூமி ஒரு பக்கம் வெளிச்சமாக இருக்குது, ஒரு பக்கம் இருட்டாக இருக்குது. வெளிச்சமானது அப்படி வரும்போது இந்த பக்கம் வெளிச்சம் இருட்டாகுது, இருட்டு வெளிச்சமாகுது. ரப்புல் மஸ்ரிகைனி வல் மஹ்ரிபைன், 2 கிழக்குகளுக்கும் 2 மேற்குகளுக்கும் உரிய அதிபதி அவனிடம் அல்லாஹ் சொல்கிறார். 2 கிழக்கு 2 மேற்குன்றது அர்த்தம் விளங்குதா? எப்படி ஆகுது? இந்த பக்கம் பூமி இருக்கும்போது இதுக்கு இந்த பக்கத்துக்கு இது கிழக்கு, இந்த பக்கத்துக்கு கிழக்கு இல்லை, இது திரும்பி ரொட்டேஷன் வரும்போது இந்த பக்கத்துக்கு இப்போ இது கிழக்கு. 2 கிழக்குக்கும் 2 மேற்கிற்கும் ரப்பு அவனிடம் அல்லாஹ் சொல்கிறான். சுழலை வச்சது நான்டான்றான் அல்லாஹ். இந்த அறிவை படியுங்கன்றான் அல்லாஹ். எப்படி சுழலுது, எப்படி சமதரை ஆகிச்சுது அப்படின்றான் அல்லாஹ். அப்போ இதெல்லாம் நாங்கள் சிந்திக்கணும். அல்லாஹ் வானத்துக்கு மேலே, கண்ணுக்கு தலைக்கு மேலே இருக்கிற விஷயங்களை காட்டுறான். நீங்கள் வசமா இதாத்தில் ஹுபுக், பல பாதைகளை கொண்ட வானம் இருக்குது அப்படிங்கிறான். அதன் மீது சத்தியமாகன்றான். வானத்தில் என்ன காப்பட் ரோட்டாக போட்டு வச்சுருக்கான்? வானத்தில் ரோட்டு இருக்குதா? ஆனால் ஃப்ளைட் போகுது, பறவைகள் பறக்குது, அந்த ரோட்டில் தான் அது பறக்குது. அல்லாஹ் அதை எவ்வளோ அழகாக சொல்கிறான்டா, வானத்திற்கு பல பாதைகளை நாங்கள் உண்டாக்கி இருக்கிறோம்ன்றான். பல பாதைகளை கொண்ட வானத்தின் மீது சத்தியமாக. ஆனால் எங்களோட கண்ணுக்கு விளங்கலை. ஆனால் இன்றைக்கு அறிவியல் அதை கண்டுபிடிச்சிருக்கு. அதனால தான் ஒரு விமானம் ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு சரியாக அந்த இலக்கை போய் அடையுது. நாங்கள் இலங்கையிலேருந்து சவுதிக்கு போகிறதுக்கு, இலங்கையிலேருந்து சவுதிக்கு எப்படியும் போகலாமா பறந்து? இயலாது. அது கண்டுபிடிக்கிறான். இங்கே இருந்து எந்த வழியில் போனால் அந்த நாட்டை அடையலும், இங்கே இருந்து அமெரிக்காவுக்கு எந்த வழியில் போனால் அந்த நாட்டை, அது ரோட், அந்த ரோட்டை நான் தாண்டா வச்சிருக்கிறேன்றான் அல்லாஹ். இதை மனுஷன் கண்டுபிடிக்கிறான். அப்போ குர்ஆன் ஒரு அறிவியல் புத்தகம், அதை படிக்கிறது தான் கல்வி. அதே மாதிரி அல்லாஹ் எல்லா அத்தாட்சிகளையும் உலகத்தில் படைச்சிட்டு, நீங்கள் இந்த வானத்தை பாருங்கள், அதுக்கு மேலே உள்ளதை பாருங்கள், உங்களோட தலைக்கு மேலே பறக்கிற பறவைகளை பாருங்கள்,
அது எப்படி ரெக்கைகளை விரித்து கொண்டு கீழே புலாமல் வானத்தில் அப்படியே நிற்குது, இந்த பேலன்ஸ் பண்ணினது யார்? இதெல்லாம் நல்லா கேட்குறான். ஒரு இரும்பு எப்படிப்பா பறக்குது வானத்தில்? இரும்பு கொடை வானத்தில் பறக்கலுமா? எங்கட அறிவு என்ன சொல்லணும்? அப்படியே பனியை விழுந்துடணும். தண்ணிக்குள்ளே டொன் கணக்கான இரும்புகளை சுமந்து வருகிறது ஒரு கப்பல். அப்போ இரும்பு கீழே தண்ணிக்கு போயிடணுமே, அதானே அறிவு. பஞ்சு மாறி மிதக்கிறது தானே மேலே நிற்கணும். எப்படி இரும்பு மேலே மிதந்து தண்ணியில் வருகுது? நீங்கள் இதெல்லாம் பார்க்கலையா அப்படின்னு நல்லா கேட்குறான்டா. அறிவை அல்லாஹ் தூண்டுறான். படியுங்க, சிந்தியுங்க, இதெல்லாம் நீங்கள் தேடுங்க. இந்த அறிவைத்தான் படிக்கணும். அப்போ மூமீன்கள் என்ன செய்வாங்கண்டா, இந்த வானம் பூமி படைக்கப்பட்டது, இரவு பகல் மாறி மாறி வாரது, இந்த அத்தாட்சிகளை எல்லாம் பார்த்துட்டு சொல்லுவாங்க, ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, இது எல்லாம் யா அல்லாஹ் நீ சும்மா வீணா படைச்சல யா அல்லாஹ். அப்படி இன்றைக்கு டாக்டர்ஸ் மாதிரி இஸ்லாத்துக்கு வாரதுக்கு என்ன காரணம்? மாரிஸ் புக்கைல் என்றவர் எதை ஆய்வு செஞ்சார்? மொரிஸ் புக்கைலும்பாங்க அவர். இவர் கரு எப்படி வயிற்றுக்குள்ளே உருவாகுதுன்றதை தான் ஆய்வு செஞ்சார். கரு ஃபஸ்ட்டு ஒரு உயிரணுவாக தாயிட கருப்பப்பைக்குள்ளே போய் தாயிட சினை முட்டையோடு சேர்ந்து சினை முட்டை அப்படியே ஓடி போய் கருப்பப்பையில் ஒட்டி கொண்டு அந்த கருப்பப்பையில் ஒரு அட்டைப்பூச்சி மாதிரி இப்படி மிதந்து அது வளர்ந்து சதையாக ஒட்டி அந்த சதை தண்டை தாயிட தொப்புள் கொடியோட ஒரு கொடி நரம்பு போய் ஜாயிண்ட் ஆகி அதில் இருந்து அது சதையாகி அது ஃபஸ்ட்டு ஹார்ட் பீட், உயிர் துடிச்சு 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 சதையாகி பிறகு அது அப்படியே ஒரு தலை மட்டும் மற்றது வால் மாதிரி பிறகு கையும் காலும் வைக்கப்பட்டு கண் காது வாய் மூக்கு உறுப்பு ஆனா பெண்ணாண்ட உறுப்பெல்லாம் வைக்கப்பட்டு அந்த சதைகளுக்குள்ள எலும்புகளை கொண்டாந்து வச்சு எலும்பு சதைகளோட ஒரு உருவத்தை படைச்சி பிறகு அதுக்குள்ள உசுறு எப்படி அந்த பிள்ளைடைய ஸ்டேஜ் வந்துச்சு இப்படின்னு குர்ஆன் சூரத்துல் முஃமினூன்ல பேசுது. சூரா முஃமினூன்ல பேசுது. இதை ஆய்வு செஞ்சார் மொரிஸ் புக்கைல் அப்படின்றவர். ஆய்வு செஞ்சுட்டு சொன்னார், குர்ஆன்ன்றது முகம்மது நபியால் சொல்லப்படலை. இன்றைக்கு இந்த விஞ்ஞானமே இந்த ஆய்வை இப்போ தான் கண்டுபிடிச்சி பிரமிச்சு போய் நிற்கிறோம். எப்படிரா அப்படின்ட்டு அது என்னென்ன ஸ்டேஜில் இந்த குழந்தை உருவாகுதுன்றத எந்த அறிவும் இல்லாத ஒரு காலத்தில் எழுத படித்து தெரியாத முகம்மது சொல்லிட்டு போயிருக்கிறாரு அப்படின்றாரு. அப்போ இந்த கல்வி இருக்குதானே, இதனால தான் இந்த படித்தவங்க குர்ஆனை படிக்கிறவங்க ஆய்வு செய்கிறவங்க இஸ்லாத்துக்குள்ளே வாரத்துக்கு காரணம். படித்தவன் அதை விளங்கித்தான் வாரான். அப்போ அறிவு பிரயோசனமான அறிவு என்னண்டா, இதை எல்லாம் நாங்கள் படித்து நாங்கள் ஒரு PhD அளவுக்கு முடித்து எங்கள்கிட்ட இந்த ஆன்மீக ரீதியான வறுமை இருந்துச்சுண்டா அந்த வறுமை பிரயோசனமான கல்வி இல்லை. ஆன்மீக ரீதியான அறிவுன்றதோட தான் உலகத்து அறிவு இருக்கணும். அந்த சயின்டிஸ்ட்டோ அந்த டாக்டரோ அந்த அறிவியலை படித்தவனோ குர்ஆன்ட ஒரு வசனத்தை படித்து இஸ்லாத்துக்கு வந்தால் நிச்சயமாக அவன் நம்மளை விட அறிவாளியாக இருப்பான். ஏண்டா அவனுக்கு உலக நாலேஜும் இருக்கும், இதை பற்றின நாலேஜும் இருக்கும். எனவே அவன்தான் அறிவாளி, அவன்தான் கல்வியாளன். அவங்க தான் அல்லாஹ்வை பயப்படுவாங்க. சும்மா அன்றைக்கி இருக்கிற முஸ்லீம் இல்லாமல் அறிவாளின்ட்டு தொப்பியை திலப்பாக போட்டவன் நம்மளை மாதிரி படித்தவன் குர்ஆனை மட்டும் படித்தவன் அல்லாஹ் பயந்துகிறானா? அறிஞர்கள் தான் உங்களில் அல்லாஹ்வை அதிகம் பயப்படுவார்கள்னா அதை பற்றின நாலேஜ் உள்ளவன் தான் சிந்திக்கிறதுனால பயப்படுவான். அப்போ நாங்கள் கேட்க வேண்டியது, எங்களோட பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியது பயனுள்ள கல்வி. நாங்கள் என்னத்தை கேட்குறோம் அல்லாஹ்கிட்ட? ஃபஸ்ட்டு குர்ஆன் மக்தப் மதரசாவுக்கு போன உடனே ரப்பி ஜிதினி இல்மா வர்சுக்னி ஃபஹ்மா அப்படி தான் கேட்குறாங்க, அப்படி தான் சொல்லி கொடுக்குறாங்க. இதில் அர்த்தம் என்ன? ரப்பி என்னுடைய இறைவா, ஜிதினி எனக்கு அதிகப்படுத்து, இல்மா அறிவை எனக்கு அறிவை அதிகப்படுத்து யா அல்லாஹ், வர்சுக்னி எனக்கு தா, ஃபஹ்மா அதில் விளக்கத்தை தா. அறிவையும் தா விளக்கத்தையும் தா. அறிவு மட்டும் இருக்குது, விளக்கம் இல்லை. அறிவும் வேணும் விளக்கமும் வேணும். இந்த ரெண்டையும் நாங்கள் கேட்கணும் அல்லாஹ்கிட்ட. இதுதான் பிரயோசனமான கல்வி. எனவே பிள்ளைகளுக்கு நாங்கள் எப்போவும் படித்து கொடுக்குற விஷயங்கள் அறிவு, உலகத்து அறிவு மட்டும் இல்லை, அதே நேரம் மார்க்கம் சம்பந்தப்பட்ட ஆன்மீக அறிவும் கொடுக்கப்படணும்.
எங்களோட சமூகத்தில் நிறைய பேர் படித்தவங்க இருக்கிறாங்க, இஸ்லாத்தை பற்றி தெரியாது. படித்தவங்க லோயர்ஸ் இருக்கிறாங்க. கேபினெட்டில் பேசப்பட்ட முஸ்லீம் லோ சம்பந்தமாக பதில் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லை. திருமணம் சம்பந்தமாக முஸ்லீம்களுக்கு எதிராக வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு, பெண் பிள்ளைகளுக்கு ஹத்னா செய்கிறது சம்பந்தமாக வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு, சிறு பிள்ளைகளை இந்த முஸ்லீம்கள் கல்யாணம் முடிக்கிறாங்க, சின்ன வயசில் 12-13 வயசில் முடிக்கிறாங்கன்னு வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. இது சரி பிள்ளைகளை தாண்டி எங்களோட மார்க்கத்திற நிலைப்பாடு இதுதான் என்று அதுக்கு குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்கிற நாலேஜ் இல்லை யாருக்கும். அப்போ என்னண்டா, படிப்பு இருக்குது, தேவையான படிப்பு இல்லை. படிப்பு லோயர் படித்தவர் அப்படின்றாங்க, அந்த லோயருக்கு தெரியாது இஸ்லாத்தில் சட்டத்திட்டம். அப்போ எது பிரயோசனமான அறிவுன்றத உலகத்தில் நாங்கள் உலகத்து கல்வியை வச்சு தீர்மானிக்கக்கூடாது. உலகத்து கல்வி பிரயோசனம், அந்த உலகத்து கல்வியோட சேர்த்த ஆன்மீக அறிவு தான் ஆக பிரயோசனம். இதை கவனத்தில் வச்சுக்கொள்ளணும். அதைத்தான் நாம் எங்களோட பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னு கேட்டால், உலகத்து கல்வியும் மார்க்க கல்வியும் இருக்கிற பிள்ளை தான் இந்த உலகத்தில் அந்த கல்வியால் பயனடையும். அந்த பிள்ளை தான் எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யும். அந்த பிள்ளை தான் எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யும். அல்லாஹ் ஒவ்வொரு தாய் தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கு சொல்கிற கட்டளை என்னன்னா, நீங்கள் உங்களோட உம்மா அப்பாவுக்கு துஆ செய்யுங்கண்டு. நீங்கள் உங்களோட உம்மா அப்பாவுக்கு எப்படி உங்களோட உம்மா அப்பா இறக்கம் காட்டினாங்களோ அந்த மாதிரி அல்லாஹ்விடத்தில் நீங்கள் அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க உங்களோட உம்மா அப்பாவுக்கு என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போது ஒரு பிள்ளை தண்ட தாய்க்கு தகப்பனுக்கு துஆ செய்யணுமா இருந்தால் அந்த பிள்ளைக்கு துஆ செய்ய தெரியணுமா இல்லையா? என்ன துஆ செய்கிற பிள்ளை என்றது தெரியணுமா இல்லையா? மௌத்தா போன உம்மாவுக்கோ வாப்பாவுக்கோ இப்போ நான் ஏண்ட உம்மா வாப்பாவுக்கு துஆ செய்கிறேன்டா, எந்த உம்மாவுக்கு போய் நின்று நான் என்ன துஆ செய்கிறேன்? எனக்கு தெரியணுமே, எப்படி துஆ செய்யணும்னு தெரியணுமே, கேட்க வேண்டிய துஆ என்னன்னு தெரியணுமே. தெரியாமல் என் பிள்ளைக்கு தொழுகையும் இல்லை, துப்புரவும் தெரியாதண்டா, அவன் ரோட்டில் நிற்பான், எவனோ வந்து தொழுதுட்டு போவான். அப்போ துஆ செய்கிற பிள்ளைகளை எப்படி உருவாக்குறேன் நாங்கள்? கபருக்கும் மறுமைக்கும் உங்களுக்கு தொடர்ந்து வார விஷயம் 3. நீங்கள் செய்கிற நிலையான தான தர்மம், பிரயோசனமான கல்வி, நீங்கள் பெற்று வளர்த்து விட்டு போகிற சாலிகான பிள்ளை. ரசூலையத்தான் சொன்னாங்க, இந்த 3 தான் நாங்கள் உலகத்தில் சம்பாதிக்கணும். நிலையான தர்மங்கள் செஞ்சு பழகணும், அதே மாதிரி நாம் அறிவுள்ள கல்வியை படித்தணும், அதை எங்களோட பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்கணும். அதே மாதிரி எங்களோட பிள்ளைகளை அப்படி உருவாக்கினா தான் அந்த பிள்ளைகள் எங்களுக்காக துஆ செய்கிற பிள்ளைகளாக மாறும். கல்வியை கொடுத்து வளர்க்குற பிள்ளைகள் தான் எப்போவுமே வழி தவறாமல் இருக்கும். அதனால் கல்வின்றது அடிப்படை, எல்லா உலகத்தில் வாழ்கிற எல்லா மனுஷனுக்கும். குறிப்பாக நாங்கள் எங்களோட பிள்ளைகளை உலகத்தோட ஆன்மீக கல்வியை சேர்த்து தான் கொடுக்கணும். அதான் மிக முக்கியம். எனவே இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் பிள்ளைகள் விஷயத்தில் நாங்கள் நிறைய விஷயங்கள் படிக்க இருந்தாலும் குறிப்பிட்ட சில விஷயங்கள் நாம் இதுவரைக்கும் தெரிஞ்சு கொண்டிருக்கிறோம். தெரிஞ்சு கொண்ட பிள்ளைகளுடைய விஷயத்தில் தாயும் தகப்பனும் கண்டிப்பாக என்ன செஞ்சு கொள்ளணும், அதை நடைமுறைப்படுத்தணும். அந்த பிள்ளைகளோட உணர்வுகளை மதிக்கணும். பிள்ளைகளுக்கு மத்தியில் பாரபட்சம் காட்டக்கூடாது. பிள்ளைகள் விஷயத்தில் நாங்கள் என்றைக்கும் அவங்க எதிர்பார்க்கிற அன்பை கொடுக்கணும். அவர்களோட உளவியல் ரீதியான பாதிப்புக்கான எந்த காரணியாக இருந்தாலும் அந்த காரணிகளை கண்டு நாங்கள் அதில் இருந்து என்ன செய்யணும், பிள்ளைகளை உளவியல் பாதிப்பு ஏற்படாத வகையில் நடந்து கொள்ளணும். எனவே இதெல்லாம் நாங்கள் கண்டுகொண்டு குழந்தை கிடைச்சதில் இருந்து அந்த பிள்ளை மரணிக்கிற வரைக்கும் அதுக்கு தேவையான எல்லா விவகாரங்களையும் இஸ்லாம் இந்த உலகத்தில் படித்து தந்திருக்கின்றதை கவனத்தில் கொண்டு ஆன்மீகத்தோடு எங்களோட பிள்ளைகளை கல்வியை கொடுத்து வளர்க்குறோம். அதை நாங்கள் பிரயோசனப்படுத்தி கொள்வதுக்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நல்லது பாலிக்க வேண்டும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.